அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு அமிர்த பிந்து உபனிஷதம். இப்போ இந்த அமிர்த பிந்து உபனிஷதம் வகுப்புகளில இதுவரைக்கும் 9 ஸ்லோகங்கள் பார்த்து முடித்திருக்கிறோம். இப்போ இந்த 9 ஸ்லோகங்களை நம்ம பார்த்து கொண்டு வருகின்ற பொழுது, இப்போ இந்த பாடத்தை உண்டாக்கிய ரிஷி, அதாவது இந்த அமிர்த பிந்து உபனிஷதத்தை எழுதிய ரிஷி இருக்கிறார் இல்லையா, அவர் குரு. அவருக்கு சிஷ்யர்கள் நிறைய இருப்பாங்க. அப்ப அதுல ஒரு சிஷ்யன் கேள்வி கேட்கிறான், இப்ப இந்த மனம் பிறப்பு மற்றும் இறப்புக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா அது இந்த ஸ்தூல உடல்ல வருது, ஆசா பாசங்களை அனுபவிக்குது. அப்புறம் இந்த ஸ்தூல உடல் போகும்போது அந்த மனம் மீண்டும் சூட்சமத்துல வெளிப்பட்டு அடுத்த உடலுக்கு தயாராகிறது என்பதாகத்தான் நம்ம பார்த்துட்டு வரோம். அப்ப அந்த மாதிரி பிறப்பு இறப்புக்கு உட்படுகின்ற இந்த மனமானது அந்த மற்றவர்களுடைய பற்றை விடுவதற்கு அல்லது தேவையற்ற விஷயங்களை உதாசீனப்படுத்துவதற்கு அந்த ஆத்மாவின் அதிஷ்டானத்தில் தானே நடக்குது. அப்ப அந்த ஆத்மா இருக்கிறதுனால தானே அந்த மனசு அதனுடைய அதிஷ்டானத்துல, அதனுடைய அடிவாரத்துல அல்லது அதனுடைய ஆதாரத்துல மனசு செயல்படுது அப்படின்னு பார்க்கும்போது, அப்ப அந்த பண்பு ஆத்மாவையும் பாதிக்காதா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறான் பூர்வபக்ஷி. அப்ப அதற்கான பதிலை இப்ப இந்த ஸ்லோகம் 10 சொல்ல போகுது. குரு அந்த ரிஷி 10வது ஸ்லோகத்துல அதை பற்றிய விளக்கத்தை மந்திரத்திலே சொல்லிடுறாரு. இப்ப 10வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். ந நிரோதோ ந சோத்பத்திஹி ந பத்தோ ந ச சாதகः ந முமுக்சுர்ந வை முக்தः இத்யேஷா பரமார்த்ததா. அதாவது ந நிரோத ந ச உற்பத்தி. அதாவது இங்க நிரோதம் என்றால் தடுத்தல், அழித்தல், தடை செய்தல் அப்படின்னு அர்த்தம். உற்பத்தி அப்படின்னா படைப்பதுன்னு அர்த்தம். அப்ப அந்த அடிப்படையில் இங்க என்ன சொல்லுது இந்த மந்திரம்? நா நிரோதோ நா சோத்பத்தி. அழிப்பவனும் இல்லை, படைப்பவனும் இல்லை. ந பத்தே ந ச சாதகா. பந்தப்பட்டவனும் இல்லை, செயல்படுபவனும் இல்லை. ந முமுக்சுகா ந வை முக்தகா. ஆன்மனான இச்சை உடையவனும் அல்ல, முக்தியை அடைந்தவனும் அல்ல. இத்யேஷா பரமார்த்தா. இவ்வாறு உணர்வதே மிக உயர்ந்த பரமார்த்த நிலையாகும் என்பதாக இந்த மந்திரம் சுட்டிக்காட்டுது. அதாவது இந்த மந்திரத்தினுடைய ஆழமான உட்பொருளை நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும்னா, இப்ப நாம அந்த தூய அறிவாக, அந்த ஆன்மாவாக, அந்த பரமார்த்த நிலைக்கு வந்துட்டோம் அப்படின்னா, இப்ப நமக்கு ஒன்றுமே இல்லை, செயலற்ற தன்மை. அங்க செயல் செய்பவனே ஒருத்தர் கிடையாது, அவ்வளவுதான். எல்லா வேலையும் முடிச்சிட்டோம், ஒன்றுமற்ற தன்மை. அதை புத்த மதம் சூன்யம்னு சொல்லுது. நாம் என்ன சொல்றோம்? அந்த தூய அறிவாய் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றோம், அவ்வளவுதான். அந்த தூய அறிவாக நம்ம சாட்சியாக மாறி, அந்த ஆன்மாவாக மாறி இந்த உலகத்தை அப்படியே வேடிக்கை பார்க்கறது மட்டும்தான் வேலை. அப்ப அந்த நிலைக்கு வந்தவர்கள் தான் இங்க ஆன்ம ஞானிகள். மற்றவர்களெல்லாம் அந்த ஆன்ம ஞான முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள், அவ்வளவுதான். அப்படித்தான் நம்ம புரிந்து கொள்ளணும். அப்ப அந்த மாதிரி பார்க்கும்போது, அந்த நிலைக்கு வந்து விட்டா அந்த ஆன்மாவினுடைய நிலைப்பாடு என்னவோ அதுவே தான் எல்லாமே. அப்ப இங்க அழிப்பவனும் கிடையாது, படைப்பவனும் கிடையாது, பந்தப்பட்டவனும் கிடையாது, செயல்படுபவனும் கிடையாது. அது ஆத்ம ஞான இச்சை உடையதும் கிடையாது, முக்தியை அடைந்ததும் கிடையாது. ஏன்னா ஆத்மாவுக்கு எதுவுமே கிடையாது. அதுதான் இந்த மந்திரம் சொல்லுது. நான் நிரோதா நான் சோத்பத்திஹி ந பத்தோ ந ச சாதகா ந முமுக்சுர் ந வை முக்தகா இத்யேஷா பரமார்த்தகா. இவ்வாறு உணர்வதே மிக உயர்ந்த பரமார்த்த நிலையாகும் என்பதாக இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. அப்போ இந்த மந்திரத்தினுடைய ஆழமான உட்பொருளை நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும்னா, நான் எதையும் அழிப்பவனும் அல்ல, உருவாக்குபவனும் அல்ல, எதற்கும் கட்டுப்பட்டவனும் அல்ல, ஞானயோக சாதகனும் அல்ல, சம்சாரத்திலிருந்து விடுதலை தேடுபவனும் அல்ல, முக்தியை அடைந்தவனும் அல்ல. இவ்வாறு உணர்வதே உண்மையான உயர்ந்த நிலையாகும்.
இந்த ஒரே மந்திரம் தான் இங்க நிர்வாண சட்டகத்துல ஆதிசங்கரர் அழகா விளக்கம் கொடுத்திருப்பார். இந்த மந்திரத்துக்கு தான் நிர்வாண சட்டகம் தேவைப்படுது. நிர்வாண சட்டகம் அந்த அருமையான பாடல் இருக்கு. அது அன்னைக்கு கூட அந்த அம்மா பாடினாங்க. நம்ம இதுலயே இருக்கு. உள்ள போய் பாருங்க. அதுல நிறைய அருமையான விஷயங்கள். மனோபுத்தி அகங்கார சித்தாணி நாகம். மனமும் அல்ல, புத்தியும் அல்ல, சித்தமும் அல்ல, எதுவுமே நான் அல்ல. அதுதான் ஆன்மா. ஆன்மாவுடைய நிலைப்பாடு அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு. அப்போ நான் எதையும் அழிப்பவனும் அல்ல அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள வந்துட்டா தான் இங்க ஆன்மாவுடைய உண்மை நிலை. ஆனா நம்ம வந்து மனதுல சிக்கிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோம், அதை நான் அழிச்சிட்டேன், இதை நான் படைச்சிட்டேன், அதுக்கு நான் கட்டுப்படுறேன், இதை செய்யறேன், அதை செய்யறேன் அப்படின்ட்டு மனசு என்ன பண்ணுது, எதையாவது ஒரு புறவிருத்திகளை இழுத்து போட்டுக்கிட்டு அதுல சிக்கிட்டு இருக்கிற மாதிரி சின்ன பின்னப்பட்டுக்கிட்டே இருக்குது. அந்த இடம் தான் அஜ்ஞான நிலை. அந்த நிலையிலிருந்து வெளிவந்துட்டு ஆன்ம நிலையில நின்று பார்த்தோம்னா இந்த வேதாந்த மாணவர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னா, 2 வெவ்வேறு கண்ணோட்டங்களில் இருந்து அந்த அறிவுபூர்வமான உண்மையை நாம இங்க புரிந்து கொள்ள வேண்டும். அந்த 2 வெவ்வேறு கண்ணோட்டங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ முழுமையான நிலைப்பாடுன்னு ஒண்ணு இருக்குது, விவகார நிலைப்பாடுன்னு ஒண்ணு இருக்குது. அதாவது இந்த உலகத்துல நம்ம ஈடுபடக்கூடிய காரியங்கள் வந்து 2 விதமான நிலைப்பாட்டுல இருக்கு. அதுக்கு வேதம் என்ன சொல்லுதுன்னா, சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, பாரமார்த்திக சத்தியம், வியாவகாரிக சத்தியம் அப்படின்னு 2 விஷயத்தை பேசுது. இப்ப இந்த பாரமார்த்திக சத்தியம் அப்படின்னா அந்த பரமனாக இருக்கக்கூடிய உண்மை நிலைப்பாடு. அந்த நிலையில் இருக்கும்போது அது ஆத்மாவை உணர்ந்த நிலை. அந்த ஆன்மாவை உணர்ந்த அந்த உயரிய நிலையில் இருக்கிறது தான் பாரமார்த்திக சத்தியம் அப்படின்னு பேரு. இந்த வியாவகாரிக சத்தியம் என்பது என்னன்னா, சாதாரண மனிதனின் நிலைப்பாடு. அவன் இந்த உலகத்துல ஏதேனும் ஒரு விவகாரத்துல ஈடுபட்டு கொண்டே இருப்பான். அப்ப இந்த 2 நிலைப்பாட்டுக்குள்ளதான் நம்ம மாறி மாறி இப்போ இயங்கிட்டு இருக்கிறோம். அதாவது நம்ம ஆன்மாவை தேடுறோம், ஆன்மாவை அடையணும்னு நினைக்கிறோம், ஆன்மாவாகவே நான் இருக்கிறோம் அப்படின்னு படிக்கிறோம். இந்த மாதிரி நம்ம எதையோ ஒரு விஷயத்துல ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் நாம் இன்னும் முழுமையாக அந்த பாரமார்த்திக சத்தியத்துல வரல. அந்த பாரமார்த்திக சத்தியத்துக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா இங்க என்ன உண்மை நிலைப்பாடு? ஒன்றும் இல்லைங்க, சும்மா இருக்கிறது தான். சும்மா இரு, சொல்லற. அதுதான் இங்க நம்முடைய நிலைப்பாடு. அதுதான் உண்மையான ஆன்ம நிலைப்பாடு. அப்ப இந்த 2 நிலைப்பாடுகளும் ஒன்றுக்கொன்று நேர் எதிரானது. ஏன்னா ஒன்று வந்து அமைதி, ஆனந்தம், இன்னொன்னு வந்து ஆர்ப்பாட்டம், மகிழ்ச்சி. அந்த மாதிரி நிலை. அதாவது உலகியல் மகிழ்ச்சியும் பேரானந்த மகிழ்ச்சிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்ப இந்த உலகியல் மகிழ்ச்சி வந்து எப்படி நம்ம மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறோம்? இப்ப கிரிக்கெட் மேட்ச் பாக்குறோம். கிரிக்கெட் மேட்ச்ல நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி அவர் 6 பவுல் போயிடுது. உடனே எல்லாம் சேர்ந்து கை தட்டி கும்மாளம் அடிக்கிறோம், எழுந்து குதிக்கிறோம். அந்த மகிழ்ச்சி ஒரு மகிழ்ச்சி தான். ஆனா இது மனதை சார்ந்த மகிழ்ச்சி. நமக்கு பிடிச்ச விஷயங்களையோ, நமக்கு விருப்பமான கேமையோ, அதுல நம்ம விவகாரங்களையோ ஈடுபடும் போது வருகின்ற மகிழ்ச்சி ஒரு தற்காலிகமான மகிழ்ச்சி. இப்ப அவன் 6 அடிச்ச உடனே எழுந்து குதிக்கிற அதே மனசு, அடுத்தது அவன் விக்கெட் விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே டவுன் ஆகி உட்காந்துரும். ஐயோ, இவர் இன்னும் கொஞ்சம் விளையாடுவான்னு பார்த்தனே, அதுக்குள்ள விக்கெட் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரிக்கெட் கேம் விளையாடுறவங்களுடைய அந்த நிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த ரசிகர்களுடைய நிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு வினாடிக்கு வினாடி அந்த உணர்ச்சியில மாட்டிக்கிட்டு கொந்தளிச்சுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா? அந்த கொந்தளிப்பு தன்மை, அந்த சின்ன மகிழ்ச்சி, சின்ன சின்ன மகிழ்ச்சி, இதுக்கு தான் அவங்க போறாங்க. அவங்க எதுக்காக அந்த இடத்துக்கு போறாங்க? ஒரு திரைப்படம் பார்க்கறதுல போய் காமெடியை பார்த்து ரசிக்கிறதும், ஒரு கேம்ல போய் ஒரு கிரிக்கெட் கேம்ல போய் ஜாலியா இருந்து ரசிக்கிறதும் ஒரு தற்காலிக மகிழ்ச்சிக்காக செய்யப்படுகின்ற காரியங்கள் அதெல்லாம். அப்ப அது வந்து இங்க என்ன நிலைப்பாடு? ஒரு வியாவகாரிக சத்தியம். ஒரு விவகாரத்துக்குள்ள நம்ம ஈடுபட்டு கொண்டு அதில் அடையக்கூடிய ஒரு தற்காலிக மகிழ்ச்சி. ஆனால் அந்த மகிழ்ச்சி நிலையானது கிடையாது. ஆனா இன்னொரு நிலைப்பாடு இருக்கு. அது வந்து பாரமார்த்திக சத்தியம். அங்க வந்து 2 விஷயம் தான், அமைதியும் ஆனந்தமும் நம்மிடத்திலே பரிபூரணமாக நிறைந்திருக்கும். அங்கு எதனாலும் பாதிக்கப்படாது. மனசு வந்து எதனாலும் பாதிக்கப்படாது. ஏன்னா அது தூய அறிவாக மாறி அனைத்தையும் சாட்சியாக பார்த்து கொண்டிருக்கின்ற நிலைப்பாடு. அப்ப அந்த நிலை தான் இங்க ஞானி, ஜீவன் முக்தனுடைய நிலை, ஞானியினுடைய நிலை அப்படின்னு நமக்கு சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த ஞானி விவகாரத்தில் இருப்பது போல பார்ப்பவர்களுக்கு தெரியும். ஆனா அந்த ஞானி அவனுடைய மன ரீதியாக அவனுடைய வாழ்க்கை முறையே வேற மாதிரி இருக்கும். அது வந்து காரணம் என்ன அப்படின்னா, அவனுடைய உலகம் வேறு, அந்த ஞானியினுடைய உலகம் வேறு, அஞ்ஞானிகளுடைய உலகம் வேறு. அதைத்தான் நம்ம வந்து நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலேயே நம்ம உலகத்தை வந்து ஒவ்வொருத்தரும் அவருடைய மனம் போல் தான் படைத்துக் கொள்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே ஓமானம் எல்லாம் கொடுத்துருக்கிறோம். இப்ப ஒவ்வொருத்தருடைய மனம் சார்ந்துதான் இந்த உலகம் இருக்குதுன்னு சொன்னா இப்ப நிறைய பேரால ஏத்துக்க முடிய மாட்டேங்குது இல்லையா?
ஆனா அனுபவத்துல பாருங்களேன், இப்ப குழந்தைகளுடைய உலகம் வேற, வயதானவருடைய உலகம் வேற. இப்ப குழந்தைகளுடைய உலகம் என்ன தெரியுமா? எந்த ஒரு விஷயத்திலயும் போய் ஈடுபடாது. விருப்பு வெறுப்பு காட்டாம, அது ரொம்ப அந்யோன்யமா மற்ற குழந்தைகளோட சேர்ந்து விளையாடும். அதுல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் அந்த குழந்தைங்களுக்கு. அந்த குழந்தைகளுடைய மனநிலைக்கு பாத்தீங்கன்னா, பெரியவங்களுக்கு வரவே வராது. ஏன்னா, அது அவ்வளவு ஒரு ஆனந்தமா எந்த ஒரு விருப்பு வெறுப்பு இல்லாம, மனதுல எண்ணங்களை ஏற்றி வைக்காத ஒரு நிலையில, தன்னை மறந்து ஒரு மகிழ்ச்சியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய உலகம், ஒரு தனி உலகம். ஆனா வயதானவர்களுடைய உலகம் எப்படின்னா, மனதுல ஏகப்பட்ட குப்பைகளை ஏத்திக்கிட்டு, ஒரு பெரிய வடிவத்த உண்டாக்கிடுவாங்க. அந்த வடிவத்துக்கு ஒரு இந்த வெயிட்ட தூக்கி தன் மேல வச்சுக்கிட்டு சுமக்க முடியாம உட்கார்ந்திருக்குவாங்க. ஏன்னா, அவங்களுக்கு என்ன மென்டாலிட்டின்னா, நான் தான் இத சுமந்துகிட்டு போறேன் அப்படிங்கிற மென்டாலிட்டி. அதுக்கு தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு உதாரணம் குடுப்பாரு. ஒரு கதை ஒரு உதாரணம் குடுப்பாரு. எப்படின்னா, இப்ப ஒருத்தன் லக்கேஜ் எடுத்துட்டு போறான். ட்ரெயின்ல ஏறுறான். இப்ப அவனுடைய சுமைய அவன் தான் தூக்கிட்டு போறான். இப்ப ட்ரெயின்குள்ள போய் உட்கார்ந்த உடனே, அந்த ட்ரெயின் சுமக்கணுமா? இவன் சுமக்கணுமா? ட்ரெயின் தானே சுமக்கணும். ஆனா இவன் என்ன நினைக்கிறான், இல்ல ட்ரெயின்ல சுமக்க விட்டோம்னா, அதுக்கு டிடிஆர் சார்ஜ் பண்ணிடுவாரு. ட்ரெயின்ல வச்சுட்டோம்னா, அதுக்கு ஒரு சார்ஜ் அவர் போட்டுருவாரு. அதனால இத ட்ரெயின்ல வைக்காம நான் என் தலை மேலேயே வச்சுக்கிறேன்னு சொல்லி, அவன் தூக்கி தலை மேலேயே அந்த லக்கேஜ் பாக்ஸ வச்சுக்கிட்டு, அவன் ட்ரெயின்ல உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்ப அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறவனுடைய நிலை எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்களேன். இவன் பயணம் பண்ணக்கூடிய ட்ரெயின்ல இவன் அந்த லக்கேஜ இறக்கி வச்சுட்டு, இவன் ஜாலியா படுத்துக்கிட்டு போனான்னா, இவன் ஊர் போய் சேரும்போது அந்த லக்கேஜ கீழ இறக்கி வச்சுக்கலாம். ஆனா இவனுக்கு என்ன பிரச்சனைன்னா, பணம் செலவாகும். இத நம்ம கீழ வச்சுட்டோம்னா, இதுக்கு லக்கேஜ் போட்டுருவாரு. அதனால நம்ம தலையிலேயே வச்சுக்கிட்டோம்னா, டிடிஆர் வந்தா சொல்லிடலாம். பாருங்க இந்த லக்கேஜ் ட்ரெயின் சுமக்க வேண்டாம். நான் தானே ட்ரெயின்ல டிராவல் பண்றேன். எனக்கு மட்டும் நீங்க டிக்கெட் போட்டுக்குங்க. லக்கேஜ்க்கு டிக்கெட் போடாதீங்க. ஏன்னா லக்கேஜ நான் சுமந்துக்கிறேன். அப்படிங்கிற மென்டாலிட்டி. அப்ப இந்த மாதிரி மனிதர்கள் இருக்கிறாங்க இந்த உலகத்துல. அப்படிதான் இந்த உலகத்துல பெரும்பாலான மனிதர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, ஈஸ்வரன் தான் இந்த உலகத்தை இயக்கிட்டு இருக்கிறான். இந்த பாடத்திட்டம் நம்ம சொல்லிக் குடுக்கிற பாடம் என்ன? இங்க எல்லாமே ஈஸ்வர காரியமா நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அவனுடைய காரியத்த அவன் நடத்தட்டுமே அப்படின்னு அவன்கிட்ட ஒப்படைச்சுட்டா, நமக்கு சுமை இல்ல. நம்ம அப்படியே ஃப்ரீ ஆயிடுவோம். ஃப்ரீ பேர்ட் அவ்வளவுதான். நம்ம ஆனந்தமா இருக்கலாம். என்ன நடக்குதோ நடக்கட்டுமே. ஏன்னா நமக்கு எது வருமோ வரும், எது போகுமோ போகும். அல்ல ஈஸ்வர காரியம் நடந்துட்டு இருக்கு. அப்படிங்கிற மனப்பான்மைக்குள்ள வர்றது ஒரு உயர்ந்த நிலை. அப்படி வந்துட்டு உலகத்த பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன், நமக்கு சிரமமே இருக்காது. ஆனா நாம என்ன பண்றோம்? இல்ல, இல்ல இது நான் தான் முன்னிருந்து நடத்த வேண்டிய காரியமா இருக்குது. இத நான் செய்யலன்னா சரியா வராது. இது அவனுகிட்ட செஞ்சா அவன் சொதப்பிடுவான். இல்ல குழப்பிடுவான். அப்படின்னு ஏதாவது ஒரு மைண்ட் செட்ல நம்ம என்ன பண்றோம்? அத நாமளே இழுத்து போட்டுக்கிட்டு, நம்முடைய அகங்காரத்த அங்க வெளிப்படுத்திக்கிட்டு, எப்படி ட்ரெயின்ல பயணம் பண்ண அந்த இவன் சுமைய தூக்கி அவன் தலையிலேயே வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு உட்கார்ந்திருக்கிறானோ, அது மாதிரி இங்க நாமளும் இந்த உலகத்துல நம்ம சுமைய தூக்கி தலை மேல வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு உட்கார்ந்திருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய நம்முடைய உலக வாழ்க்கை எப்படி இருக்கும்? எப்பவும் கஷ்டம் நிறைந்ததாக, துயரம் நிறைந்ததாகத்தான் இருக்கும். அப்ப இது மாரி மனநிலை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனநிலை இருக்குது. அந்த மனநிலையில தான் இந்த உலகம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாரி இருக்குது அப்படின்னு நம்ம புரிய வைக்கிறதுக்காக இங்க சொல்றோம். அந்த மாரி சொல்லிட்டு வர்றதுல தான் இந்த ஞானியினுடைய உலகம் வேற மாதிரி இங்கு புரிய வைக்கிறோம். வேற ஒண்ணும் இல்ல. அதாவது இந்த உலகத்துல எல்லாரும் ஒரே இடத்துல தான் இருக்கிறோம். ஒரே பூமியில தான் இருக்கிறோம். ஒரே நாட்டுல தான் இருக்கிறோம். எல்லாரும் ஒரே உலகத்த தான் பார்க்கிறோம். ஆனால் அவரவர்களுடைய மனோநிலையில் இருக்கிற அனுபவங்கள் வெவ்வேறு விதமாக இருக்கிறது. அதற்கு காரணம் என்னன்னா மனசு தான். இப்ப ஞானியினுடைய மனசு ஏன் ஆனந்தமா இருக்குது, அமைதியா இருக்குது அப்படின்னா, அவன் புரிஞ்சிடுச்சு. அவனுக்கு ஆன்ம ஞானம் வந்து விட்டதுனால, இங்க எதுவும் இல்ல. இந்த மந்திரம் சொல்ல வர்றது என்ன? அழிப்பவனும் இல்ல, படைப்பவனும் இல்ல, பந்தப்பட்டவனும் இல்லை, செயல்படுபவனும் இல்ல. ஆத்ம ஞானத்தின் மீது இச்சையும் எனக்கு இல்ல. முக்தியை அடைய வேண்டும் என்ற ஆசையும் எனக்கு இல்ல. இந்த மாதிரி எல்லாவற்றையும் துறந்து விட்ட நிலை தான் இங்க உண்மையான ஞானியினுடைய நிலை. அப்ப ஞானி இங்க அடைவதற்கு ஒன்றும் இல்ல. ஏற்கனவே நேத்து இதுக்கு ஒரு ஓமானம் பார்த்தோம். அதாவது நானே அந்த வெட்ட வெளிக்குள்ள இருந்துகிட்டு அந்த வெட்ட வெளியை நான் அளவீடு செய்ய முடியாது. அந்த வெட்ட வெளிக்கு வெளியே இருந்துகிட்டு தான் நான் அந்த வெட்ட வெளியினுடைய அளவீட்டை நான் அளக்க முடியும். அது எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்ட்டு. அது மாதிரி இங்க நானே பிரம்மமாக ஆத்மாவாக இருந்து கொண்டு என்னை நானே எண்ணத்தை போய் மதிப்பீடு செய்ய முடியும். அங்க என்ன எனக்கு நன்மை இருக்கு, என்ன தீமை இருக்கு, என்ன பந்தம் இருக்கு, என்ன செயல்பாடு இருக்கு, ஒண்ணும் இல்ல. அப்ப அந்த புரிதல் ஞானியின் இடத்துல இருக்கிறதுனால ஞானியினுடைய உலகம் ஒரு தனி உலகம் என்பதாக பார்க்கப்படுகிறது. அப்போ இந்த இரண்டு நிலைப்பாடுகளும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டு இருப்பதனால ஆன்மீகத்தை பற்றிய பெரும்பாலான குழப்பங்கள் அல்லது தவறான புரிதல்களுக்கு இதுதான் மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட கருத்து என்ற நிலைப்பாட்டில் இருந்து இதை நாம ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் கூட, இப்போ மலை உச்சியில் இருந்து பார்க்கும் காட்சியும் கீழே இருந்து பார்க்கும் காட்சியும் ஒன்றுக்கொன்று வித்தியாசமானது.
அப்ப இந்த மனநிலை எதை நம்ம புரிந்து கொள்ளணும்? ஒரே விஷயத்தை தான் பார்க்கிறோம். ஆனா நான் மேல மலை உச்சியில் நின்னு பார்க்கும்போது அதே விஷயம் எனக்கு பார்வைக்கு எப்படி தெரியுது? மிக நுண்ணியதாக என்ன அங்க போகுது வருதுன்னு தெரிஞ்சுக்க முடியாம மலை உச்சியில இருந்து பார்க்கும்போது என்னுடைய பார்வை இருக்கு. அதுவே நான் மலையை விட்டு கீழே இறங்கி அந்த கடைவீதியில வந்து நின்னு பார்க்கிறேன்னா, அந்த கடைவீதியில என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத என்னால தெளிவாக பார்க்க முடிகிறது. அப்ப இந்த 2க்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அந்த தூரம் தானே. இந்த கடைவீதிக்குள்ள நான் வரும்போது கீழே இறங்கி வந்துட்டேன். ஆனா மலை உச்சியில நின்னு பார்க்கும்போது அதே கடைவீதி எனக்கு வந்து ரொம்ப ஒண்ணுமே தெரியல. ஏதோ கசகசன்னு ஜனங்க இருக்கிற மாரி இருக்கு. அவன் என்ன கொண்டு போறான்? என்ன பொருள் இருக்கு? அப்படின்னு ஒண்ணுமே தெரியாம இருக்கிற மாரி இருக்கு. ஒரு எறும்பு கூட்டங்கள் ஓடுற மாரி வேணா இருக்கலாம். அப்ப இந்த காட்சியினால வித்தியாசம் தோற்றத்தில் மாற்றம் ஏற்படுவது போல. அதாவது இந்த வித்தியாசம், இந்த தோற்றத்தில் மாற்றம் எல்லாம் எந்த அடிப்படையில ஏற்படுது? நாம இருக்கக்கூடிய இடம் மாறும்போது ஏற்படுகின்ற வித்தியாசம். அதுபோல இங்க மனமும் மாறுகின்ற போது அதில் வித்தியாசங்கள் காணப்படுகிறது. அப்ப அந்த மனதனுடைய மாற்றங்கள் தான் இங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான உலகம். அதை நம்ம இங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான இந்த ஓமானம் இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. அப்ப இந்த நிலைப்பாடுகளின் அடிப்படையிலே முரண்பட்ட கருத்துக்களுக்கு ஒரு உதாரணம் பந்தப்பட்டிருத்தல், அதாவது சம்சார விடுதலை பற்றியது. அஞ்ஞான பார்வையிலே இவை மனிதனுக்கு உண்மையான பிரச்சனைகள் என்பதாக நாம் காண்கிறோம். ஆனால் பாரமார்த்திக பார்வையிலே அவைகள் உண்மையில் கிடையவே கிடையாது. இதுதான் இங்க புரிதல் வேணும். இப்ப வந்து வியாவகார பார்வையில, அதாவது விவகார சத்தியத்துல நம்ம ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம்னு வச்சுக்கீங்களேன். விவகாரத்துல ஈடுபட்டு கொண்டிருந்தா, இப்ப இந்த உலகத்துல இருக்கிற அந்த அத்தனை விஷயங்களும் பிறப்பு, இறப்பு, அப்புறம் முயற்சி, முக்தி, அப்புறம் தியானம், யோகம் அப்படின்னு நம்ம என்னென்ன விஷயங்களை ஏத்தி வச்சிருக்கிறோமோ, மைண்ட்ல என்னென்ன விஷயங்கள் நமக்கு கற்பிக்கப்பட்டிருக்கின்றதோ அத்தனையும் இருப்பதான ஒரு தோற்றத்தை உண்டாக்குகிறது. மனசு வந்து அத்தனையும் ஏற்றி வைத்துக் கொண்டு அவைகள் எல்லாம் இருப்பதாகவும் அதற்காக நாம முயற்சி செய்வதாகவும் காட்டி கொடுக்குது. ஆனா இதுவே நம்ம பாரமார்த்திக பார்வைக்குள்ள வந்துட்டோம், ஆன்மாவாக மாறிட்டோம் அப்படின்னா, நம்ம ஆன்மாவா தான் இருக்கிறோம். புரியாததுனால நம்முடைய ரியாலிட்டி நமக்கு தெரியாம இருக்கிறோம். புரிந்து கொண்டால் அங்கு ஆனந்தம் எல்லையற்றதாக இருக்கும். அதுதான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. அப்ப அந்த புரிதலை தான் இங்க சாஸ்திரம் வந்து சுட்டிக்காட்டி, இப்ப நம்மள என்ன சொல்ல வருது? இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து நீங்க எந்த நிலையில இருக்கீங்க? பாரமார்த்திக சத்தியத்துல இருக்கீங்களா? வியாவகாரிக சத்தியத்துல இருக்கீங்களாங்கிற அந்த 2 விஷயங்களை நம்மை விசாரித்து பார்க்க சொல்லுது. ஏனென்றால் அவைகள் உடலையும் மனதையும் மட்டுமே பற்றியது. மேலும் இவைகள் பாரமார்த்திக பார்வையிலிருந்து பார்க்கும்போது உண்மையற்றவைகள் என்றும் புரிந்து கொள்ள முடிகின்றது. அப்ப இந்த 2 கண்ணோட்டத்தில் உள்ள வேறுபாட்டை புரிந்து கொண்டால்தான் இது போன்ற ஸ்லோகங்களின் கருத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அப்ப அந்த அடிப்படையில பார்க்கும்போது இந்த அனைத்து படைப்புகளின் தோற்றமும் அழிவும் உண்மையில் பிரம்மத்தின் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இது உண்மையற்றது. ஏனென்றால் இங்கு வருவதும் இல்லை, போவதும் இல்லை. இங்க எதுவுமே வர்றது கிடையாது, எதுவுமே போகிறது கிடையாது. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்? இவ்வளவும் வந்துகிட்டு இருக்குது, போயிட்டு இருக்கு, இத்தனை பேர் உண்டாயிட்டாங்க, இத்தனை பேர் செத்து போயிட்டாங்க, இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, அப்படி இப்படின்னு மனதுல எத்தனை விஷயங்கள் நம்ம ஏற்றி வைத்திருக்கின்றோம். இவ்வளவும் வந்து நம்ம மனம் கற்பித்துக் கொண்ட கற்பிதத்துல ஓடிக்கிட்டு இருக்கிற படம். இந்த புரிதல் நமக்கு எப்படி வரணும்னா, இப்ப இந்த நிலை வந்து நமக்கு உயர்ந்துருச்சு, அதாவது பாரமார்த்திக சத்தியத்துல நம்ம வந்துட்டோம் அப்படின்னா அங்க பந்தம் எதுவும் கிடையாது. அந்த ஆத்மா எதனோடும் பந்தப்படாதது. ஆனால் அவர் ஏற்கனவே அந்த பந்தப்படாத நிலைக்கு முயற்சி எடுத்த அந்த சாதகன் உண்மையிலேயே அவன் ஆத்மாவா தான் இருக்கிறான். ஆனால் தன்னை ஆத்மா என்று அறியாததனால பந்தத்தின் காரணமாக அவன் பற்று வைத்துக் கொண்டு இந்த உலகத்தை உண்மை என்று நம்பிக்கொண்டு உழன்று கொண்டிருந்தான். ஆனால் அவனுக்கு இப்ப இந்த ஆத்ம ஞானம் வந்து விட்டதனால அந்த புரிதலின் காரணமாக அவன் இனி செய்ய வேண்டியது எதுவும் இல்லை. அவனுக்கு செய்வதற்கான என்ன காரியங்கள் ஒன்றும் கிடையாது. அப்ப சம்சாரம் என்ற ஒன்று இல்லாத இடத்தில் ஆத்மாவை தேடுபவர்களும் இருக்க மாட்டார்கள். ஏன்னா இப்போ யாரு ஆத்மாவை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க? பிறப்பு இறப்புங்கிற இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட வேண்டும் என்பவர்களுக்கு தான் இங்க வந்து விடை கிடைச்சாகணும். ஏன்னா இப்போ பாதிக்கப்பட்டவர்கள் தானே இந்த ஆன்ம ஞான பாதைக்குள்ள வரோம். இப்ப நம்ம வந்து ஏன் பிறக்கிறோம், நான் ஏன் இறக்கிறேன், இந்த பிறப்பு இறப்புங்கிறது எதனால உண்டாகுது, அப்ப இந்த பிறப்பு இறப்புக்கு சாஸ்திரம் என்ன பேர் வச்சிருக்கு? சம்சாரம் அப்படிங்கிற பேர் வச்சிருக்கு. அப்ப இந்த சம்சாரத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற தேடுதல் உள்ளவர்களுக்கு தான் இந்த பாதை தேவைப்படுகிறது. இந்த பாதையில் பயணிக்கிறார்கள். ஆனால் அஞ்ஞானத்தில் இருக்கின்றவர்களுக்கு இதே உண்மை சுட்டிக்காட்டப்படுகின்றன. ஆனால் அவர்களால் இதை புரிந்து கொள்ள முடிவதில்லை. அப்ப அஞ்ஞானத்திலிருந்து இத்தகைய உயர்ந்த உண்மை நிலையான ஆத்ம ஞானத்தை நாம் அடைவதற்கு தான் இங்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பதாக இந்த மந்திரம் சுட்டிக்காட்டுகிறது. இந்த 10வது மந்திரத்தினுடைய ஆழமான உட்பொருள் என்னன்னா, ஆன்மாவினுடைய உயரிய நிலையை இங்கு
எடுத்து சொல்லி அந்த உயர்ந்த நிலையில நம்ம எப்பொழுதும் இருக்கின்ற பொழுதுதான் நம்ம அந்த ஆன்ம ஞானியாக இருக்க முடியும், ஜீவன் முக்தனாக இருக்க முடியும். அதை விடுத்து வேறு என்ன ஒரு விவகாரத்துல நம்ம ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் நம்ம ஜீவன் முக்தர்களாக இருக்க முடியாது. காரணம் என்னன்னா, மனசு அந்த பிரவருத்திக்குள்ள சிக்கிக்கிட்டு சின்ன பின்னம் ஆகி கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லுது. அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயத்த அதே குரு கிட்ட சிஷ்யன் கேட்கிறான். இந்த மாதிரி பாடத்தை அவன் கேள்வி ஞானத்துல அடைஞ்சிட்டான். இப்ப உடனே அவன் என்ன பண்றான், ஒரு கேள்வியை எழுப்புறான். குரு கிட்ட, அந்த ரிஷி கிட்ட கேள்வி எழுப்புறான். என்ன கேட்கிறான், இப்ப ஜாக்ரத், ஸ்வப்னா மற்றும் சுசுப்தி ஆகிய 3 நிலைகளுக்கும் அப்பாற்பட்ட ஆத்மா இருக்கிறது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அந்த ஆன்மா மாற்றத்திற்கு உட்படாமல் இந்த 3 நிலைகளையும் கடந்து சென்று இருக்கிறது என்று சொல்கிறீங்க. இந்த 3 நிலைகளை எந்த ஒரு உயிரினமும் கடந்து செல்ல முடியாத நிலையில் தான் இருக்கிறதா நான் பார்க்கிறேன். அப்படி இருக்கும்போது இந்த மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி இல்லாம போகும்? ஒவ்வொரு உயிரினத்திலும் அந்த மரணம்ங்கிறது உண்டாகி கொண்டுதான் இருக்கிறது. அப்ப இதை பற்றி நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஆத்மாவுக்கு மரணம் இல்லைன்னு நீங்க சொன்னாலும், இங்க மன ரீதியாக நாம இந்த 3 விஷயங்கள அனுபவத்துல உட்பட்டு மரணத்தையும் நம்ம உடம்ப அடையிறதையும், அதாவது இந்த பாதிப்புக்கு உட்படுவதையும் நம்ம பார்க்கிறனே அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவன் எழுப்புறான். அதாவது பூர்வ பட்சி. அப்ப அதுக்கு ஸ்லோகம் 11ல இதே ரிஷி பதில் அளிக்கிறார். அது 11வது ஸ்லோகம். அவர் சொல்ல வர்றது என்னன்னா, ஏக ஏவாத்மா மந்தவ்யோ ஜாக்ரத் ஸ்வப்ன சுஷுப்திஷு தானத்ரவ்ய யதிஸ்யம் புனர்ஜன்மன வித்யதே. ஏக ஏவாத்மா மந்தவ்யோ. இந்த ஒரு லைன் என்ன சொல்ல வர்றார்னா, ஆத்மா என்ற ஒன்று மட்டும்தான் இருக்கிறது என்று அறியப்பட வேண்டும். ஏக்க ஏவாத்மா. அதாவது இப்ப நம்ம இந்த மாதிரி கேள்விகள் ஏன் நம்ம இடத்துல எழுந்திருக்கிறது அப்படின்னா, இப்ப நமக்கு ஏற்கனவே ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள் என்ன அப்படின்னா, நிறைய ஆன்மாக்கள் இருப்பதாக நமக்கு துவைதிகள் ஏற்றி வைத்து விட்டார்கள். அதாவது நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆன்மா அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆன்மாவா இருக்கிறதுனால தான் நமக்கு என்ன ஆகுது, அந்த ஆன்மாவும் பாதிக்கப்படுது, இந்த மாதிரி விஷயங்கள்னால பாதிக்கப்படுகிறது. அந்த பாதிப்புனாலதான் அந்த ஆன்மா மறுபிறவி எடுக்குது அப்படிங்கிற குழப்பம். இப்ப நிறைய பேருக்கு இந்த ஆன்மா, மனம் அப்படிங்கிற விஷயங்கள்ல இன்னும் குழப்பங்களே இருந்துகிட்டு இருக்கிறதுனால, அவர்களுடைய பாணியில அவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, ஆத்மா கஷ்ட நஷ்டங்களுக்கு உட்படுது, ஆத்மா தான் பாவ புண்ணியங்களுக்கு உட்படுது, அந்த ஆத்மா தான் மறுபிறவி எடுக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் விஷயங்களை திணிச்சு வச்சுக்கிறவங்களுக்கு இந்த சந்தேகங்கள்லாம் இருக்கத்தான் செய்யும். அந்த மாதிரி சந்தேகங்கள் தான் இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் எழுப்பப்படுகிறது. ஆனா இப்ப நாம இங்க சொல்லக்கூடிய பாடம் என்ன அப்படின்னா, ஒரே ஆத்மா இருக்குது, அது பரமாத்மா மட்டும்தான். இங்க ஜீவாத்மாங்கிற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. ஆனா அதை எப்படி புரிந்து கொள்ளணும், அதுக்கு ரிஷியினுடைய ஆதாரம் தானே நம்ம முக்கியமா பார்க்கணும். இப்ப உபனிஷத் தான் இதை சொல்லுது, தனிப்பட்ட யாரும் இதை எடுத்து சொல்லலையே. இப்ப இந்த உபனிஷத்திலேயே 11வது ஸ்லோகம் என்ன சொல்லுது, ஏக்க ஏவாத்மா, ஒரே ஒரு ஆத்மா மட்டும்தான் இருக்கிறது. ஏக்கம்னா ஒன்று தானே, ஒரே ஒரு ஆத்மா மட்டும்தான் இருக்கிறது, அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நீங்க சொல்லுது. அப்புறம் என்ன சொல்லுது, ஜாக்ரத் ஸ்வப்ன சுசுப்திசு, விழிப்பு நிலை, கனவு நிலை மற்றும் ஆழ்ந்த உறக்கம் என்கிற 3 நிலைப்பாடுகள் நம்ம ஒவ்வொரு இடத்திலும் இருக்கிறது. இந்த 3 நிலைகளை கடந்தவனுக்கு ஸ்தான த்ரய யதீதஸ்ய, இந்த 3 நிலைகளை கடந்தவனுக்கு புனர்ஜன்மன வித்யதே, பிறப்பு இறப்பு என்ற சம்சாரம் கிடையவே கிடையாது. இனிமேல் அவனுக்கு பிறப்பு இறப்பு வரவே வராது. அப்ப இந்த 3 நிலைகளை இப்ப நம்ம புரிந்து கொள்ளணும். இப்ப நம்ம விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆழ் உறக்க நிலை அப்படிங்கிற இந்த 3 நிலைகளை நம்ம புரிந்து கொள்ளும் பொழுதுதான் இந்த உலகம் எப்படிப்பட்டது, இறைவன் எப்படிப்பட்டவன், அப்புறம் நான் யார் அப்படிங்கிற இந்த 3க்கு உண்டான விளக்கங்கள் இதுலதான் உள்ள பொதிஞ்சிருக்கு. இந்த 3 விஷயங்களுக்குள்ளதான் அடங்கி இருக்கு. அப்படி பார்க்கும்போது இப்ப நம்ம என்ன இங்க புரிய வருது அப்படின்னா, இந்த மந்திரம் என்ன சொல்ல வருதுன்னா, இப்ப விழிப்பு, கனவு, ஆழ்ந்த உறக்கம் ஆகிய 3 நிலைகளிலும் அந்த ஆத்மா மட்டுமே சாட்சியாக அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறது. அதுதான் இங்க உண்மை. ஆத்மா மட்டும்தான் அனைத்தையும் அறிந்து கொண்டிருக்கிறது. இந்த 3 நிலைகளை கடந்தவனுக்கு இங்க பிறப்பு இறப்பு கிடையாது அப்படின்னு சொல்லுது. அப்ப இந்த 3 நிலைகளையும் கடந்தவன் எப்படி இருப்பான், அந்த ஆத்மாவாகவே மாறி விடுவான். அந்த ஆத்மாவாகவே மாறிவிட்டவனுக்கு பிறப்பு இறப்பு கிடையாது. ஆனால் ஆத்மாவாக மாறாமல் தன்னை மனமாக பாவித்துக் கொண்டிருக்கின்றவனுக்கு, தன்னை உடலாக பாவித்துக் கொண்டிருக்கின்றவனுக்கு அந்த ஆன்ம தத்துவம் புரியாது. அதனால வர்ற பிரச்சனை. அப்போ இந்த 3 நிலைகளில் அடைகின்ற அனுபவமானது ஞான யோக சாதகனுக்கு மிகவும் இன்றியமையாதது. அவற்றை விசாரம் செய்வதன் மூலம் ஆத்மா மட்டுமே உண்மையானதாகவும்,
இந்த மற்ற 3 நிலைகளில் அது சாட்சியாக இருப்பதாகவும் தெரிய வரும். அப்ப இந்த 3 நிலைகளுடைய ஆத்மாவின் நிலை என்ன அப்படிங்கிறத வேத சாஸ்திரத்தினுடைய விசார முறைக்கு பேர் என்ன அப்படின்னா அன்வய வத்திரேகம் அப்படின்னு பேரு. அன்வய வத்திரேகம் அப்படின்னா இருத்தல் மற்றும் இல்லாமை முறை அப்படின்னு பெயர். இருத்தல் மற்றும் இல்லாமை அப்படிங்கிற 2 விஷயங்களை எடுத்து இங்க விசாரம் பண்ணப்படுது. அதாவது ரிஷிகளும் ஞானிகளும் இதை மனதில் விசாரம் பண்ணி அவர்கள் முடிந்த முடிவாக தெரிவித்த கருத்துக்கள் தான் இந்த உபனிஷத்தும் வேதங்களும். அப்ப இந்த முதலாவதாக இந்த 3 நிலைகள்ல என்ன இருக்கிறது மற்றும் என்ன இல்லை என்பதை நம்ம ஃபர்ஸ்ட் தெரிந்து கொள்ளணும். இந்த 3 நிலைகளை பற்றி ஒரு புரிதல் நமக்கு வரணும். அப்ப இந்த 3 நிலைகளிலும் ஆத்மாவின் இருப்பை நாம அறிந்து கொள்ள முடிகிறது. ஏன் முடிகிறது அப்படின்னா இப்ப நமக்கு அனுபவம் என்ன? இப்ப அன்வய வத்திரேக தர்க்கத்தை பயன்படுத்தி நம்ம விசாரம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இப்ப ஆழ்ந்த உறக்கத்துல நம் உடல், மனம், உலகம் மற்றும் அதன் விஷயங்கள் போன்ற எதுவும் இல்லவே இல்லை. ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுறோம், நல்லா உறங்குறோம். அந்த ஆழ்ந்த உறக்கத்துல நம்ம உடல் தெரியறது இல்லை. நமக்கு அந்த உடல் தெரியாதனால நம்ம ஆணா பெண்ணாங்கிறதும் தெரியாது. அப்புறம் நம்ம என்ன ஜாதிங்கிறதும் தெரியாது, என்ன மதம்ங்கிறதும் தெரியாது. அப்புறம் நம்ம உறவுகள் யாரும் தெரியாது, மனைவி, குழந்தைகள் எதுவுமே தெரியாது. உறவுகள், உற்றார் உறவினர்கள், நம்மை சார்ந்த அத்தனை விஷயங்களும் இல்லாம நம்ம நல்லா தூங்குறோம், அந்த ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிறோம். ஆனா அப்படி தூங்கிட்டு நம்ம விழிப்பு நிலைக்கு வந்த உடனே நல்லா தூங்குனங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அந்த நல்ல தூக்கம், ஒரு நிம்மதியான உறக்கம், ஒரு அமைதியான உறக்கம், ஒரு ஆனந்தமான உறக்கம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்திருக்கிறோம். எப்ப உணர்ந்திருக்கிறோம்? அந்த தூக்கத்தை தான் உணர்ந்திருக்கிறோம். ஆனா அதை அப்ப சொல்ல முடியல. அதை விழிப்பு நிலைக்கு வந்த பிறகு நம்ம சொல்றோம், நல்லா ஆனந்தமா உறங்கின, அமைதியா உறங்கின அப்படின்னு, சந்தோஷமா இருந்தது, நல்ல தூக்கம் அப்படின்னு சொல்றோம்னா அந்த ஆழ்ந்த உறக்கத்திலும் அந்த உறக்கத்தினுடைய அமைதியையும் ஆனந்தத்தையும் ஒருவன் சாட்சியாக பார்த்து கொண்டே இருக்கிறான். அதுதான் ஆன்மா, அதுதான் அறிவு. அது எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்குது, 3 நிலைகளையும் பார்த்து கொண்டே இருக்கிறது. அப்ப அதனால இங்க நம்ம என்ன புரிந்து கொள்ளணும்? ஆழ்ந்த உறக்க நிலை மனதிற்கு அனுபவம் இல்லை, அதனால நமக்கு அந்த நிலையில என்ன நடந்ததுன்னு தெரியல. அப்ப இங்க நமக்கு ஒவ்வொரு அனுபவமும் மனதின் அடிப்படையில தான் இருக்குதே தவிர ஆன்மாவின் அடிப்படையில இல்லைங்கிறது இப்ப நம்ம இங்க உறுதிப்படுத்தப்படுதா? இந்த 3 விஷயங்களை நல்லா கவனிச்சு பாருங்களேன். இப்ப ஆழ்ந்த உறக்கம், கனவு, விழிப்பு, இந்த 3 விஷயங்களை நீங்க கவனிச்சு பார்க்கும்போது இங்க 3 விஷயம் மனம் சார்ந்ததா இருக்கும். ஏன்னா இப்ப நீங்க ஆழ்ந்த உறக்கத்துல போகும்போது மனம் ஒடுங்கிக்கிறதுனால உங்களுக்கு உலகமே இல்லாம போயிடுது. அப்ப நீங்க இது இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட உலகத்துக்குள்ள இப்ப நீங்க இன்ன ஜாதி, இன்ன பேரு, இன்ன பதவி அப்படின்னு என்னென்ன விஷயங்களை நீங்க வச்சுக்கிட்டு இருந்தீங்களோ அது பூரா காணுமே. தூக்கத்துல உங்களுக்கு எல்லாம் காணாம போயிடுது. ஆழ்ந்து உறங்கும் போது நீங்க ஆணா பெண்ணான்னு கூட தெரியலையே. அப்படி ஒரு தூக்கம், உங்களை யாருன்னே தெரிந்து கொள்ள முடியாத தூக்கம். அப்ப அந்த தூக்கத்துல நம்ம எல்லாவற்றையும் இழந்து விடுகிறோம்னா அந்த இழப்புக்கு எது காரணமா இருக்குது? மனசுதான் காரணமா இருக்கு. மனசு அங்க இல்லாதனால நமக்கு எதுவுமே தெரியாம போச்சு. அப்ப இததான் நம்ம இங்க எடுத்துக்கணும், ரொம்ப முக்கியமான விஷயமா எடுத்துக்கிட்டு, அப்ப இந்த மனசு இல்லாம போனா எல்லாம் மறைஞ்சிடுது. அப்ப இந்த மனசே தான் இவ்வளவு விஷயத்தையும் படைக்குது. அப்ப எப்படியெல்லாம் இது படைக்குதுன்னு அடுத்த விஷயத்தை பார்த்தோம்னா கனவுக்கு போகுது. இதே மனசு அடுத்த நிலை என்ன பண்ணுதுன்னா அந்த ஆழ்ந்த உறக்கம் கொஞ்சம் கலைந்து அப்படியே கனவு நிலை உண்டாகுது. அந்த கனவு நிலையில பார்த்தோம்னா அங்க மனம் இருக்கிறது. ஏன்னா அங்க மனசு என்ன பண்ணுதுன்னா அது ஒரு உலகத்தை அங்க படைக்குது. அந்த உலகத்துல நண்பனோடு பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, ஒரு காய்கறி கடையில காய்கறி வாங்குற மாதிரி இருக்குது. விதவிதமான கனவுகள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கனவுகள் வருவதை கனவு பார்க்கிறோம். ஆனா அந்த கனவு சம்பவங்கள் அந்த நிலையில உண்மையாவே இருக்குது. அந்த இடத்துல நமக்கு எது நடந்தாலும் சத்தியம். அதுக்குதான் பாரமார்த்திக சத்தியத்துக்கும் வியாவகாரிக சத்தியத்துக்கும் வேறாக பிராதிபாசிக சத்தியம் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த 3 விஷயங்களை நம்ம இங்க நல்லா மனசுல புரிஞ்சுக்கணும். பாரமார்த்திக சத்தியம், வியாவகாரிக சத்தியம், பிராதிபாசிக சத்தியம். இந்த பிராதிபாசிக சத்தியம் தான் கனவு உலகம். எப்ப நம்ம ஆழ்ந்த உறக்க நிலையில ஒரு மாதிரி இருக்கிறோம், அப்புறம் கனவு உலகத்தை வேற மாதிரி படைச்சுக்கிறோம். இப்ப விழிப்பு நிலை உலகம் வேற மாதிரி ஆயிடுது. அப்ப கனவு நிலை உலகத்துல அங்க ஒரு உலகம் இருக்குது, அந்த உலகம் வேற மாதிரி இருக்குது. அந்த உலகத்துல பயம் வருது, அந்த உலகத்துல சந்தோஷம் வருது. காரணம் என்ன? நம்ம மனசு ஏற்கனவே ஏற்றி வைத்துக் கொண்ட ஆழ்மன பதிவுகளுடைய அடிப்படையில கனவை உண்டாக்குது. அப்ப நீங்க மனசுல என்னென்ன விஷயங்களை செய்யணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்களோ அது கனவுலயே வரும். கனவுலயே அந்த விஷயத்தை நீங்க செய்யற மாதிரி தெரியும், அது நடக்கிற மாதிரி காணும். அப்படியெல்லாம் ஒரு சம்பவங்கள் நமக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா அது கனவு மாதிரியே இருக்காது, உண்மை மாதிரியே இருக்கும். கனவு கலைந்து எழுந்த பிறகு கூட உங்களால நம்ப முடியாது. இல்ல நான் அந்த இடத்துக்கு போயிட்டு தான் இப்ப வந்தேன் அப்படின்னு சாதிக்கிறவங்க எல்லாம் இருப்பாங்க.
ஏன்னா அவ்வளவு ரியாலிட்டியா அந்த கனவுகள் எல்லாம் நடந்திருக்கும். அப்ப இல்லப்பா நீ தூங்கிட்டு தான் இருந்த, நீ அந்த இடத்துக்கு போவே இல்லைன்னா, இல்லைங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போயிட்டு தான் வந்தேன், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குன்னு அத வாதிடுகிறவங்களும் இருப்பாங்க. ஏன்னா அவ்வளவு ஒரு தத்ரூபம், அவ்வளவு ஒரு உண்மை சம்பவத்தை மாதிரி காட்டிக் கொடுக்கக்கூடிய கனவு நிலைகள் எல்லாம் இருக்கு. அப்ப அந்த கனவு நிலையில இருக்கக்கூடிய அந்த பிராதிபாசிக சத்தியத்துல அங்கேயும் ஆத்மா இத்தனையும் பார்த்துக்கிட்டே இருக்குது. அதாவது கனவு காணக்கூடிய அத்தனை விஷயங்களும் ஆத்மா சாட்சியா பார்த்துக்கிட்டே இருக்குது. அந்த கனவுல நான் என்ன பண்றேன், நான் ஒரே ஆள் தான் கனவு காண்றேன். நானே தான் அந்த பிரம்மாண்ட உலகத்தை படைக்கிறேன். அந்த உலகத்துல இருக்கிற காய்கறி கடையை படைக்கிறேன். மார்க்கெட் இருக்குது, கடை வீதி இருக்குது, ரோடு இருக்குது, அதுல நண்பர்கள் இருக்கிறாங்க, என்னென்ன இருக்கோ படைக்கப்பட்ட அத்தனை பொருளும் எனக்கு வேறாக இல்லை. நானே அங்கிருந்து எல்லாவற்றையும் படைத்து நானே அதை அனுபவமாக்குகின்றேன். அப்ப இங்கதான் அந்த திரிபுட்டி விஷயமும் இங்க இதனோட சம்பந்தப்படுது இல்லையா? ஏன்னா இப்ப இந்த கனவு விஷயத்தை உங்களால ஏத்துக்க முடியும். நினைவு உலகத்தை வேணா திரிபுட்டியில ஏத்துக்காம இருக்கலாம். ஆனா கனவு உலகத்தை எப்படி ஏத்துக்க முடியுதுன்னா, இந்த கனவு உலகத்துல அறிபவனாகிய மனசு இருக்குது, அறியப்படும் பொருள்களும் இருக்குது. அறியப்படும் பொருள்கள் என்ன? இந்த உலகமாக அங்க பாக்குது. கனவு உலகத்துல எத்தனையோ விஷயங்களை பாக்குது. ஆனா அது அறிபவனுக்கு வேறாக இல்லை இல்லையா? மனதிற்கு வேறாக இல்லைங்கிறது இப்ப புரியுதா? இப்ப விழிப்பு நிலையில சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. விழிப்பு நிலையில இந்த உலகம் மனதிற்கு வேறாக இல்லை அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் எப்படிங்க? மனசு ஒண்ணு தனியா இருக்குது, இந்த உலகம் வேற மாதிரி இருக்கு, என்ன புருடா விட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம கிட்ட சண்டைக்கு வரீங்க. ஆனா கனவு நிலையில அதே மனசு தான் ஒரு பிரம்மாண்ட உலகத்தை படைச்சு, அதுல கடைவீதியை படைச்சு, அதுல நண்பனோட பேசிக்கிட்டு இருக்குது. புலி வந்தா புலி துரத்துதுன்னு பயந்துகிட்டு ஓடுது. அப்புறம் அவரவர்கள் எண்ணத்துல என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஏற்றி வைத்துக் கொண்டாங்களோ அந்த எண்ணத்திற்கு ஏற்ற கற்பனை உலகம் அங்க விரியுது. அப்ப இவ்வளவு பிரம்மாண்ட கனவை காணுகின்ற அந்த நிலைப்பாட்டுல ஒரே ஒருவன் மட்டும்தான் இருக்கிறேன். நான் மட்டும்தான் இருக்கிறேன். நான் தான் கனவு காணுகின்றேன். ஆனால் அந்த கனவு உலகத்தை படைத்தவனும் நானே, அழிப்பவனும் நானே, அனுபவிப்பவனும் நானே. அப்ப இங்க 3 வேலைகளும் நானே தானே செய்யறேன். அப்ப யார் இங்க ஈஸ்வரன்? படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற முத்தொழிலை செய்கின்றவன் தானே ஈஸ்வரன். அப்ப அந்த ஈஸ்வரனுடைய உண்மை தன்மை என்ன? இந்த 3 தொழில்களை செய்வது. அப்ப இங்க என்ன இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ளணும்னா, அந்த 3 தொழிலை செய்யக்கூடிய ஈஸ்வரனாக நான் இங்க எப்படி இருக்கிறேன்? தனித்த மனதில் இருந்து கொண்டு செய்து கொண்டிருக்கின்றேன். அப்ப இதுக்கு பேர் வியஷ்டி மனம். நேத்து அந்த பாடத்திட்டத்துல பார்த்தோம். வியஷ்டி சமஷ்டிங்கிற 2 விஷயத்தை எடுத்துக்கிட்டோம். நான் அப்படிங்கிற தனித்து அபிமானம் உண்டானா அது வியஷ்டி. ஒட்டுமொத்த பிரபஞ்சம்ங்கிற விஷயத்துக்குள்ள வந்துட்டா அது சமஷ்டி. அப்ப இங்க ஈஸ்வரன் நம்ம ஒட்டுமொத்தமா எடுத்துக்கிட்டா ஈஸ்வரனுடைய உலகம் இந்த படைப்புன்னு நம்ம பார்த்துட்டோம். ஆனா இப்ப நானே தானே கனவுல இந்த உலகத்தை படைச்சிட்டேன். அப்ப நானே தானே ஈஸ்வரன். அப்ப இதை நல்லா கம்பேர் பண்ணி பாருங்களேன். இப்ப கனவு நிலையில ஒரு உலகத்தை உங்களால தான் படைக்க முடியுது. அந்த கனவு நிலையில அந்த உலகத்தை உங்களால் தான் அனுபவிக்கப்படுகிறது. அந்த கனவு நிலையில உங்களால் தான் உலகத்தை அழிக்கவும் முடியுது. ஏன்னா கனவு கலைந்த உடனே அந்த உலகம் கலைஞ்சு போகுது. அப்போ இங்க படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற முத்தொழிலை செய்கின்ற மனம் நீங்களே தான், வேற யாரும் கிடையாது. உங்க கனவை இன்னொருத்த காண்றதே கிடையாது. நீங்க தான் அந்த கனவை கண்டு இந்த உலகத்தை படைச்சு அனுபவிச்சு ஆனந்தப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. அப்ப அப்படியே விழிப்பு நிலைக்கு வாங்க. இப்ப ஆழ்ந்த உறக்க நிலையில, மனமற்ற நிலையில எந்த அனுபவமும் இல்ல. கனவு நிலையில மனம் உண்டாகி ஒரு உலகத்தை படைச்சு அனுபவிச்சு ஆனந்தப்பட்டது. இப்ப விழிப்பு நிலைக்கு வந்துட்டீங்க. விழிப்பு நிலைக்கு வந்த உடனே இந்த விழிப்பு நிலையிலிருந்து கொண்டு நீங்க கனவு நிலையையும் ஆழ்ந்த உறக்க நிலையும் அனுபவம் ஆக்குனது தெரிஞ்சுக்கிறீங்களா இல்லையா? ஏன்னா இப்ப நீங்க சொல்றீங்க, கனவு கண்டு எழுந்த உடனே நான் இப்படி எல்லாம் கனவு கண்டேன், என்ன புலி துரத்துனது பயந்துட்டு ஓடுனேன், அப்புறம் நான் காய்கறி கடையில என் நண்பனோட பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு நீங்க என்னென்ன கனவு கண்டீங்களோ அதை பூரா நீங்க வெளியே விழிப்பு நிலையில அம்மா கிட்டயோ இல்ல நண்பர்கள் கிட்டயோ பகிர்ந்துக்கிறீங்க. அப்ப அந்த பகிர்தல் எப்படி உங்களுக்கு உண்டானது? அந்த கனவு நிலையில நடந்த சம்பவங்களை யார் பார்த்துக்கிட்டு இருந்தா? அதுவும் ஆத்மாவே தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. அது ஆத்மாவே பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் சொல்ல முடியுது, இல்லைன்னா சொல்ல முடியாதுல்ல. அந்த இடத்துல யாராவது ஒரு தேர்ட் பார்ட்டி இருந்து பார்க்கணும்னா தானே விஷயம் தெரியும். சாட்சி ஒருத்தன் வேணும் இல்லையா? அந்த சாட்சி தான் இங்க சொல்லுது. எங்க சொல்லுது? விழிப்பு நிலையில இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்தது அப்படிங்கறத விழிப்பு நிலையில சாட்சி சொல்லுது. அதனாலதான் அதுக்கு பேரு சாட்சின்னு பேரு. அப்ப அந்த ஆத்மா அதையும் பார்த்துட்டு இங்க விழிப்பு நிலையில அந்த அனுபவத்தை ஷேர் பண்ணுது மத்தவங்களோட, கனவு அனுபவத்தை. அதே மாதிரி ஆள் உறக்க அனுபவத்தையும் சொல்லுது. நல்லா தூங்குனேன், ஆனந்தமா தூங்குனேன் அப்படின்னு 2 விஷயத்தை பகிர்ந்துக்குது. இப்ப இந்த விழிப்பு நிலை அனுபவத்துல இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இப்ப நீங்க நானும் பேசிக்கிட்டு இருக்கிறோம். இப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு படிப்பு படிச்சிருக்கிறோம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜாதியில பிறந்திருக்கிறோம், ஒவ்வொரு மதத்துல இருக்கிறோம். அப்புறம் இதெல்லாம் நம்ம என்னென்ன விஷயங்கள் இங்க புறத்துல இருந்து ஏற்றி வச்சிருக்கிறோமோ அதையெல்லாம் நம்புறோம். அப்புறம் நான் ஒரு பதவியில இருக்கிறேன், நீங்க ஒரு பதவியில இருக்கீங்கன்னு சொல்றோம். அப்ப இது மாதிரி அவரவர்கள் செய்கின்ற தொழிலின் அடிப்படையில அவர்களுடைய வாழ்க்கை முறையில நம்ம என்னென்ன ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கின்றோமோ அது எல்லாம் சேர்ந்து ஒரு உலகத்தை நான் உண்டாக்கி வைத்துக் கொண்டு இந்த அனுபவத்தை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன். அப்ப இந்த அனுபவம்ங்கிறது இதே மனதிற்கு தான் உண்டாகுது.
வேற ஒரு மனசுக்கெல்லாம் உண்டாகல. இதே மனசுக்கு தான் இந்த விழிப்பு நிலை அனுபவமும் உண்டாகுது. ஆனா இந்த விழிப்பு நிலை அனுபவத்தை மட்டும் மனசு வந்து இது பொய்ன்னு ஒத்துக்க மாட்டேங்குது. ஏன் ஒத்துக்க மாட்டேங்குதுன்னா, இப்ப கனவு நிலை அனுபவம்ங்கிறது ஒரு சில வினாடிகள் வந்து மறைந்துடுது. ஆழ்ந்த உறக்கம் என்பதும் அதே மாரி நமக்கு எப்ப நடக்குது, எப்ப தூங்குறோம்னு தெரியல. அதுவும் போயிடுது. ஆனா எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு நைட்ல அது நடந்து முடிஞ்சிடுது. ஆனா மறுநாள் விழிப்பு நிலையில நம்ம இந்த உலகத்த பார்க்கிறோம். இந்த விழிப்பு நிலை உலகம் தினந்தோறும் நமக்கு வந்துகிட்டே இருக்குது. கனவும், ஆழ்ந்த உறக்கமும் தினந்தோறும் வருது. அதையும் நம்ம கட் பண்றது கிடையாது. யாராவது நைட் தூங்காம இருக்கிறோமா? கண்டிப்பா நைட் தூங்குறோம். நைட் யாராவது கனவு காணாம இருக்கிறோமா? கண்டிப்பா கனவு காண்றோம். அப்ப அது 2 உலகமும் நமக்கு இரவுல வருது. அங்க ஒரு 12 மணி நேரம் கனவு காண்றோம். இங்க ஒரு 12 மணி நேரம் உலகத்த லைவ்ல அனுபவிக்கிறோம். அதாவது கனவுன்னா, அங்க ஆழ்ந்த உறக்கமும், கனவும் கலந்ததாக வச்சுக்கங்க. ஒரு புரிதலுக்காக. அப்ப அந்த மாதிரி நீங்க அங்க ஒரு உலகத்த படைக்கிறதுக்கு ஒரு டைம் அண்ட் டியூரேஷன் எடுத்துக்கிறீங்க. கால தேசத்தை எடுத்துக்கிறீங்க. இந்த விழிப்பு நிலையில ஒரு கால தேசத்தை எடுத்துக்கிறீங்க. ஆனா இந்த விழிப்பு நிலை உலகத்த மட்டும் பொய்யாக உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதது காரணம் என்ன அப்படின்னா, இப்ப கனவு நிலை உலகம் வந்து மாறி மாறி வருது. இன்னைக்கு தூங்கும்போது ஒரு கனவு வருது, நாளைக்கு தூங்கும்போது வேற ஒரு கனவு வருது. அதனுடைய கன்டினியூட்டி இல்லாதனால, கனவு என்பது பொய் என்பது நமக்கு நிரூபிக்கப்பட்ட உண்மையாக இருக்கிறது. ஆனால் இந்த நினைவு என்பது மட்டும் ஏன் வந்து பொய்யா இல்லாம உண்மையா நம்ப சொல்லுது அப்படின்னா, இப்ப நாளைக்கு நான் என்ன செய்யணுங்கிற ஷெட்யூல் போட்டுட்டு படுக்கிறேன். டைம் டேபிள்ல எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். நாளைக்கு காலையில எழுந்து இதெல்லாம் செய்யணுங்க. அடுத்த வாரம் இத பண்ணலாம்ன்னு இருக்கேன். அடுத்த மாசம் இந்த மாரி எனக்கு புரோகிராம் அப்படின்னு நான் போட்டு வச்சிருக்கேன். அது பூரா ரொட்டீனா என்னுடைய லைஃப்ல நடந்துகிட்டே இருக்குது. அப்ப இதுல வந்து எப்படிங்க இது பொய்ன்னு சொல்ல முடியுங்கிற மாரி மனசு கேள்வி கேட்குது. ஆனா இங்க என்ன இந்த இடத்துல புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, இப்ப இந்த காலமும், தேசமும் மனம் தான் கற்பித்து வைத்திருக்கிறதுனால, அந்த கனவு உலகத்துக்குள்ள படைத்துக் கொண்ட காலமும், தேசமும் கணக்கிட முடியாது. காரணம் என்ன? அங்க வந்து மனம் வந்து புத்தி சக்தியை சார்ந்து இல்ல. மனம் மட்டும் தான் இருக்குது. அங்க தீர்மானிக்க முடியாது. முடிவெடுக்க முடியாது. நன்மை, தீமைகளை பகுத்தறிய முடியாது கனவுல. இங்க நல்லா இந்த விஷயத்த ஆழ்ந்து புரிந்து கொள்ளணும். அதாவது கனவு நிலையில மனம் மட்டும் இருக்குது. ஆனா மனதனுடைய மேம்பட்ட தன்மையாகிய விழிப்புணர்வு இல்ல, புத்தி இல்ல. அப்ப அதனால அங்க என்ன நடந்தாலும் அத மாற்றி அமைக்க உண்டான தகுதி உங்ககிட்ட இல்ல அங்க. நீங்க கனவு வந்து ஒரு சினிமா மாரி பார்க்கலாம் அவ்வளவுதான். ஆனா அந்த கனவுல வந்து எந்த மாற்றத்தையும் நீங்க உட்படுத்த முடியாது. ஆனா விழிப்பு நிலைக்குள்ள வந்துட்டீங்கன்னா, இந்த விழிப்பு நிலையில உங்களுக்கு மனதிற்கு அப்பாற்பட்ட ஒரு சில ஆற்றல் நம்ம இடத்துல வெளிப்படுது. அது என்ன அப்படின்னா புத்தி சக்தி இருக்கிறதுனால, நன்மை தீமைகளை பகுத்தறியக்கூடிய ஒரு பிரத்யேக பகுத்தறிவு நம்மிடத்துல வெளிப்படுவதனால, இப்ப நம்மளால வந்து அந்த கனவையும், ஆழ்ந்த உறக்கத்தையும் ஒப்புக்கொள்வது போல, இந்த விழிப்பு நிலை உலகத்தை ஒப்புக்கொள்ள முடியாததற்கு காரணம் என்னன்னா, அந்த புத்தி சக்தி தடையாக இருக்கிறது. ஏன் அந்த புத்தி சக்தி தடையாக இருக்கிறது அப்படின்னா, அந்த புத்தி சக்தி தான் இங்க அகங்காரம். நானுங்கிற அந்த ஈகோவா மாறி நிக்குது அது. அந்த அறிவினுடைய அதிஷ்டானத்துல இந்த மனமானது புத்தி சக்தியாக விரிந்து ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. அதாவது நானு இது வந்து என்னுடைய தீர்மானிக்கப்பட்ட நிலை அப்படின்னு சொல்லுது. சரி அப்படியே ஏற்றுக்கொள்ள மறுக்கிறதுக்கு என்ன காரணம்னா, அந்த கால தேசங்கள புரிந்து கொள்றதுக்கு அங்க தயாரா இல்ல. மனசு வந்து அந்த புத்தி சக்தியினுடைய விரிவாற்றல்ல புரிந்து கொள்ள தயாரா இல்லாம இத வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. இப்ப அதே மனசுக்கு தான் இன்னொரு ஆப்ஷன் குடுத்திருக்குது. இந்த புத்தி சக்தியில் மட்டும் தான் ஒரு மனிதன் வந்து பந்தத்துக்கும் போக முடியும், மோட்சத்துக்கும் போக முடியும். இந்த புத்தி சக்தியை வைத்துக் கொண்டு தான். அப்ப இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? ஓ! இப்ப இப்படிலாம் நடக்கிறத இந்த மனசு தான் காரணமா இருக்கு அப்படிங்கிறது எனக்கு புரிய வருதுங்க. இப்ப நீங்க சொல்லி வர்றத பார்க்கும்போது எனக்கு புரியுது. எல்லாம் மைண்டினுடைய பிளேங்கிறது தெரியுது. அப்ப கனவு காண்றதும் மைண்ட் தான். ஆழ்ந்த உறக்கத்துல மைண்ட் ஒடுங்கிடுது. அதுவும் புரியுது. ஆனா விழிப்பு நிலையில மைண்டினுடைய இந்த கேம நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஆனா இத வந்து ஆக்டிவேட் பண்ணி அத நான் என்னுடைய சாதக பாதகங்கள் திருப்புறதுக்கு என்கிட்ட புத்தி ஆற்றலும் இருக்கிறதுனால, இப்ப நான் ஒரு வாழ்க்கைய வாழணும்னு ஆசைப்படுறேன். அந்த வாழ்க்கைய நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்ப இது என்னுடைய தீர்மானத்துல நடக்குது என்பதாக மனம் கற்பித்துக் கொண்ட விஷயத்துல கொஞ்சம் நம்ம விழிச்சுக்கணும். இந்த பாடத்திட்டங்கள் மூலமா விழிச்சுக்கிட்டு, ஓ! இப்ப வந்து இந்த மனசனுடைய கேம் இங்க நடந்துட்டு இருக்குது. அப்ப நான் புத்தி வந்து இதை சரியாக பகுத்தறிகிறேன். இது நல்லது, இது கெட்டது, இது வேணும், இது வேண்டாம் அப்படின்னு தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு விவேகம் என்னிடத்திலே உண்டாகி இருக்கிறது. விழிப்பு நிலையில நல்லாவே இருக்குது. நல்லா ஆக்டிவேட் ஆகுது. அப்ப இதே விழிப்பு நிலை அனுபவத்தை நான் வைத்துக்கொண்டு, இன்னும் கொஞ்சம் ஆழமாக நான் என்ன விசாரம் பண்ணி பார்க்கிறேனே அப்படின்னு சொல்லி மனதை இன்னும் கொஞ்சம் விசாரம் பண்ணும்போது, அங்க ஒரு உண்மை புரிய வருது. என்ன உண்மை புரிய வருதுன்னா, அப்ப இங்க ஆன்மா அந்த சாட்சியா இருந்து கொண்டு 3யும் பார்த்துக் கொண்டிருக்கின்ற ஒருவன் இருக்கிறான் அப்படிங்கிற உண்மை தெரிய வருது. இந்த மாரி விசார பாதைக்குள்ள வரும்போது தான் அந்த உண்மை தெரிய வரும். ஏன்னா, அந்த ஆன்மா இல்லன்னு வச்சுக்கங்களேன், கனவுல என்ன கண்டீங்கன்னு உங்களுக்கு விழிப்பு நிலையில சொல்ல முடியாது. ஆழ்ந்த உறக்கத்தினுடைய அனுபவத்த நீங்க திருப்பி விழிப்பு நிலையில வந்து சொல்ல முடியாது.
இந்த விழிப்பு நிலை அனுபவத்தையும் நீங்க இப்படிதான் நான் அனுபவிக்கிறேன், இப்படிதான் எதிர்காலத்துல வாழ போறேங்கிற திட்டமிடலும் பண்ண முடியாது. அப்ப இது எல்லாமே அந்த ஆன்மா இருக்கிறதுனால தான் நீங்க ஒவ்வொன்னையும் திட்டமிட முடியுது. இந்த பகுத்தறிவு நிலையில இருந்து கொண்டு திட்டமிடவும் முடியுது. கனவு நிலையில நீங்க படைத்த கனவு உலகத்தை அனுபவிக்க முடியுது. ஆழ்ந்த உறக்க நிலையத்துல ஒண்ணுமே தெரியாம தூங்கவும் முடியுது. அப்ப இந்த 3 நிலைகளுக்கும் சாட்சியாக, அவஸ்தாத்ரய சாட்சியாக ஆன்மா இருக்கிறது. அப்ப இந்த ஆன்மா யார் அப்படின்னு நமக்குள்ள நம்ம விசாரம் பார்க்கும்போது தான் நமக்கு உண்மை புரியுது. ஓ, இதனுடைய அதிஷ்டானத்துல இந்த மனசு இவ்வளவு விளையாட்டு விளையாடிட்டு இருக்குது. அப்ப ஆன்மா இருப்பதினால தான் இந்த உலகமே விரியுது. அப்ப அது மனதின் மூலமா விரியுது. அப்ப எப்படி நம்ம இதை ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு புரிதல் நம்ம இந்த பாடத்திட்டத்தின் மூலமா வந்துட்டா, இப்ப நாம என்ன பண்ண முடியும்? இந்த உலகத்தை நமக்கு தேவையான மாதிரி மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும். அதனாலதான் அவரவர்கள் மனநிலைக்கேற்ற உலகம், அவரவர்கள் எண்ணம் போல் வாழ்வு, அவரவர்கள் மனம் போல் வாழ்வு அப்படின்னு பெரியவங்க சொல்லி வச்சிருக்கிறாங்க. அப்ப மனதை நம்ம எப்படி வைத்திருக்கிறோமோ அப்படிப்பட்ட வாழ்க்கை. அப்ப அந்த மாதிரி நிலையில நம்ம வரும்போது, இப்ப ஒரு சின்ன குழந்தையினுடைய உலகம் வேறு, இந்த விவகாரங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றவனுடைய உலகங்கள் வேறு, ஞானியினுடைய உலகம் வேறு. அப்ப இந்த 3 பேரும் 3 விதமா வாழ்வது எப்படி சாத்தியமா இருக்குது அப்படின்னா, அவரவர்கள் மனநிலையை பொறுத்து அவர்கள் வாழ்கிறார்கள். இந்த குழந்தைக்கு எந்த டென்ஷனும் கிடையாது. ஐயோ, நாளைக்கு ஒரு 10,000 சம்பாதிச்சா தான் குடும்பத்துல பிரச்சனையை ஓட்ட முடியும். அந்த கடன்காரன் நின்னுக்குவான். வீட்டுல சமையலுக்கு பணம் இல்ல. அப்போ கேஸ் வாங்கணும், கரண்ட் பில் கட்டணும் அப்படிங்கிற கவலை எல்லாம் யாருக்கு இருக்கு? ஒரு சராசரி மனிதனுக்கு இருக்கு. ஆனா குழந்தைக்கு அந்த கவலை எல்லாம் இருக்குதா? குழந்தைக்கு அந்த கவலையே கிடையாது. ஏன்னா அது எதுவுமே தெரியாம ஆனந்தமா விளையாடிட்டு இருக்கு. அப்ப அந்த குழந்தையினுடைய உலகம் வேறு, சராசரி மனிதனுடைய உலகம் வேறு, ஞானியினுடைய உலகம் அதை விட வேறு. ஏன்னா அவன் என்ன புரிஞ்சுக்கிறான் ஞானி? இதெல்லாம் ஒரு திரைப்படம். கனவுல எப்படி எனக்கு என்னென்னமோ கஷ்டமெல்லாம் வருது, அத்தனை சீன் ஓடிட்டு இருக்குது. ஆனா அந்த கனவுல நான் பாதிக்கப்படாம தானே கனவை பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் அந்த சாட்சி அல்லவா? நான் எங்க இந்த கனவுக்குள்ள போய் உள்ள கலந்துக்கவே இல்லையே அப்படின்னு தன்னுடைய சுய சொரூபத்துல, தன்னுடைய சொரூபத்திலே, சுய அறிவிலே நின்னு கொண்டு அவன் பார்க்கறான். அப்படி பார்க்கும்போது இந்த 3 விஷயங்களிலும் பாதிக்கப்படாமல் இருக்கிறான். அவன் தான் ஞானி. அந்த நிலைக்கு தான் நாம் இங்க உயர வேண்டும். அதைத்தான் இங்க சுட்டி காட்டுது. இந்த கனவில் புலன்களே இல்லாம இந்த உலகத்தை நம்ம படைக்க முடியுதா இல்லையா? இப்ப கனவுல நான் காட்சியை பார்க்கிறேன், நண்பன்கிட்ட பேசுறேன், நண்பன் சொல்றத கேட்கிறேன். ஆனா கனவுல எனக்கு புலன்களே கிடையாது. காது கிடையாது, கண்ணு கிடையாது, மூக்கு கிடையாது, எதுவுமே இல்லை. ஆனா எல்லாமே எனக்கு கனவுல ஓடிட்டு இருக்கு. ஆனா என்ன பிரச்சனை? கனவுல ஓடுறதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாம புத்தி சக்தி அங்க வேலை செய்யாதனால, என் நண்பன் என்ன சொல்ல வந்தா, நான் அவன்கிட்ட என்ன பேசினேன் அப்படிங்கிறதெல்லாம் மெமரிக்கு வராது. ஏன்னா அங்க புத்தி சக்தி சித்தத்துல பதிவு பண்ணாம விட்டுடும். சித்தத்துல இருந்தா தான் நீங்க மெமரி கொண்டு பேசுறதா இப்படி எல்லாம் பேசுனேன்னு சொல்ல முடியும். ஆனா விழிப்பு நிலையில நேத்து என் நண்பன் கிட்ட நான் இதை பேசினேன்னு இன்னைக்கு நம்ம சொல்றோம் இல்லையா? ஆனா கனவு நிலையில நான் என் நண்பன் கிட்ட இதான் பேசுனேன்னு சொல்லிட்டு விழிப்பு நிலையில சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, அங்க அந்த புத்தி ஆற்றல் செயல்படாம இருக்குது. மனசு மட்டுமே படத்தை பார்த்துட்டு இருக்குது. அப்ப அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடை நம்ம இங்க அனலைஸ் பண்ணி புரிந்து கொள்ளும் போது, இந்த 3 நிலைகளுக்கும் அவஸ்தாத்ரய சாட்சியாக ஆன்மா இருக்கிறது என்பது நமக்கு புரிஞ்சிடுச்சுன்னா, அந்த 3 நிலையையும் அனுபவிப்பது ஒருவரே என்பது நம்ம அறிகிறோம். அந்த ஒருவர் தான் ஆன்மா, அறிவு, சாட்சி. அப்ப ஆத்மா 3 நிலைகளிலும் சாட்சியாக இருக்க வேண்டும் என்று நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்றால் நாம் ஒரு நிலையில் இருக்கும்போது மற்ற 2 நிலைகள் இல்லை. ஏன்னா இப்ப நான் விழிப்பு நிலையில் இருக்கும்போது எனக்கு கனவு நிலை அனுபவம் கிடையாது, ஆழ்ந்த உறக்க நிலை அனுபவம் கிடையாது. கனவு நிலை நான் போயிட்டேன்னா எனக்கு விழிப்பு நிலை அனுபவம் கிடையாது, ஆழ் உறக்க நிலை அனுபவம் கிடையாது. ஆழ்ந்த உறக்க நிலை போயிட்டேன்னா எனக்கு கனவும் தெரியாது, விழிப்பும் தெரியாது, நான் எங்க இருக்கிறேனே தெரியாது, தூங்கி கொண்டிருக்கிறேன். அப்ப ஒவ்வொரு நிலைக்கும் நான் வருகின்ற பொழுது மற்ற 2 நிலைகள் இல்லாமல் போகின்றது. ஆனால் எந்த நிலையில் நான் இருந்தாலும் அதை நான் ஒருவன் பார்த்து கொண்டே இருக்கிறேன். 3 நிலைகள் மாறி மாறி மனசு பயணம் பண்ணாலும் அந்த 3 நிலைகளுக்கும் சாட்சியாக நான் இருந்து கொண்டு இருக்கிறேன், பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்பது எப்பொழுது புரியுதோ, அப்ப அந்த ஆத்மாவின் இருப்பை எந்த நேரத்திலும் எந்த வினாடியிலும் நாம் நேரடியாக அனுபவமாக்க முடியும், அறிந்து கொள்ள முடியும். அதை அறியாததினால்தான் இந்த 3 நிலைகளிலும் நம்மிடத்தில் அறியாமை மேலோங்கி இருக்கின்றது என்பதாக இந்த மந்திரம் சுட்டிக்காட்டுது. அப்ப இந்த ஒரு ஆழமான புரிதல் நம்ம கிட்ட வரணும். வந்துட்டா இங்க அவஸ்தாத்ரய சாட்சியினால மனதனுடைய கேம் நமக்கு தெரியும். அப்ப இங்க எதையும் செய்வது என்ன? மனசு தான் ஆசைப்படுது. எதை செய்யறாலும் மனசனுடைய ஆசைகள் தான். அது அஞ்ஞானிகளுக்கு புரியாதனால நம்ம அவங்களுக்கு புரிய வைத்து அவங்களை மேல்நிலைக்கு கொண்டு வருவதற்கான பாடத்திட்டங்களை நம்ம இப்படி கொஞ்சம் கொஞ்சமா
புரிய வைக்கிறதுக்கு மனசுக்கு தான் டீச் பண்ணி ஆகணும். வேற எந்த ஆப்ஷனும் கிடையவே கிடையாது. வேற எந்த வழிமுறைகளும் கிடையாது. நீங்க வேற என்ன பண்ணாலும் அது எல்லாம் மைண்டினுடைய பிளே தான். நீங்க உலகத்துல என்ன காரியங்கள் வேணா செய்து கொண்டிருங்களேன், அத்தனையும் மனதனுடைய கேம். அப்ப அது புரியாம நாம என்ன பண்றோம்? சத்தியம் நம்புறோம். அதை வியாவகாரிக சத்தியம், அந்த விவகாரத்தை சத்தியமாக பார்க்கின்றோம். கனவு பிராதிபாசிக சத்தியம், அதுவும் சத்தியமாக பார்க்கிறோம். கனவு காணும் வரை அது சத்தியம். அது மாதிரி இந்த விழிப்பு நிலையில இந்த உலகம் உண்மை என்று நாம் பார்க்கிறோம். ஆனா இந்த இடத்துல அந்த சத்தியத்திலே ஒரு சின்ன வேறுபாடு இருக்கு. அது என்னன்னா, பாரமார்த்திக சத்தியத்துக்குள்ள வந்துட்டோம்னா புரிஞ்சிடும். ஓ, இந்த நிலை நான் பந்தத்துக்கும் போக முடியும், மோட்சத்துக்கும் போக முடியும். அப்போ நான் பந்தத்திலிருந்து மோட்சத்துக்கு நான் கிளம்பிட்டேன் அப்படின்னா, என்னுடைய புரிதல் வந்து விட்டா இந்த உலகம் நமக்கு ஆனந்த உலகமாக மாறிவிடும். அப்ப சாட்சி பாவனையில இந்த உலகத்தை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். அப்ப நம்ம 3 நிலைகளுக்கும் அப்பாற்பட்டவனாக மாறிவிடுவோம். இந்த 3 நிலைகளும் மாறி மாறி வருவது மனதிற்குத்தானே தவிர நமக்கு இல்லை. அப்ப நாம் யார் அப்படின்னா, நமக்கு 4வதாக ஒரு நிலை இருக்கிறது. அந்த நிலை அறியாமையும் இல்லாத நிலை. அங்கு அறிபவனும் இல்லை, அறியப்படும் பொருளும் இல்லை, எதுவுமே இல்லை. அங்க அறிவு மட்டும் இருக்கிறது. அதுதான் அந்த தூய அறிவு, சுயம் பிரகாச அறிவு பிரகாசித்துக் கொண்டிருக்கின்ற 4வது நிலையாகிய ஒரு உயர் பரிமாண நிலை என்று பார்க்கப்படுகிறது. அதுதான் மனதினுடைய உயர் பரிமாணமும் கூட. ஏன்னா மனசு இதை புரிந்து கொண்டா அது தான் வந்த வேலையை முடிச்சுக்கிச்சின்னு அர்த்தம். எங்க தொடங்கிச்சு தன்னுடைய வாழ்க்கை? அது மனசு தன்னுடைய வாழ்க்கை எங்க தொடங்குது? ஃபர்ஸ்ட் ஜடப்பொருள்ல ஆரம்பிக்கிறது மனசே இல்லைங்க. மனமே உற்பத்தி ஆகல ஜடப்பொருள்ல. அடுத்தது ஒரு அறிவு தாவரமா பிறந்தது. அப்போ அங்க உணரக்கூடிய ஒரு தகுதி அடைந்தது. யாராவது தொட்டா, நம்மள யாரோ தொடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொட்டாஞ்சுருங்கி செடியாக ஒன்றை தொடு உணர்வோடு ஒரு புலனோடு அது தன்னை வெளிப்படுத்தி கொண்டது. அப்புறம் ஈரறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவுன்னு பயணம் பண்ணி 6ஆம் அறிவு படைத்த மனித நிலைக்கு வரும்போது 6ஆம் அறிவாகிய பகுத்தறிவை பயன்படுத்தி நன்மை தீமைகளை பகுத்தறியக்கூடிய புத்திசாலித்தனம் மேலோங்கி அந்த நிலையில் தான் அவன் தன்னை ஆத்மாவை உணரக்கூடிய வாய்ப்பு உண்டாக்கப்படுகிறது. அப்ப அந்த நிலையில இந்த மனம் உயர் பரிமாண நிலையில இருந்து இது போன்ற ஆன்மஞான விஷயங்களை உள்வாங்கி அதன் மூலமாக ஒரு நல்ல புரிதலுக்கு வந்துருச்சு அப்படின்னா, இப்ப மனதனுடைய அடுத்த பரிமாண நிலை என்ன? 4வது நிலையாகிய அந்த ஆன்ம நிலைக்கு, உயர் பரிமாண நிலைக்கு வந்துடுகிறது. இந்த 3 அவஸ்தைகள்ல இருந்து விடுவிச்சு இருக்குது. ஏன்னா இந்த 3மே கற்பனை தானே. இது 3மே சத்தியம் கிடையாது. அப்ப இந்த 3க்கும் அப்பாற்பட்ட ஒரு நிலையாகிய அந்த தெய்வீக நிலையும், அந்த தூய அறிவாகிய அந்த ஆன்மாவின் உண்மை நிலையும், நம்முடைய யதார்த்தம், நம்முடைய சொரூப நிலையும் அனுபவமாக்கப்படுகிறது. அதுதான் நம்ம சாட்சி, ஆன்மா, அறிவு, பிரம்மம் அப்படின்னு பல பெயர்களால் அழைக்கின்றோம். அந்த நிலையில எதையும் மற்றவர்களோட பகிர்ந்து கொள்ள முடியாது. ஏன்னா அங்க நான் மட்டும்தான் இருக்கிறேன். எனக்கு வேறாக அங்க ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லாத போது நான் யார்கிட்ட போய் அந்த விஷயத்தை ஷேர் பண்ண முடியும்? ஷேர் பண்றதுக்கு அங்க ஒன்றும் இல்லை. அப்ப நான் எண்ணில் நானாய், தனித்துவமாய், தன்மயமாய், தன்னில் தானாய் இருக்கின்ற ஒரு ஆனந்த நிலை அது. அந்த நிலை தான் இங்க பிரம்ம அனுபவம், பிரம்ம அனுபூதி என்று சொல்லப்படுகிறது. ஆன்ம அனுபூதி என்று சொல்லப்படுகிறது. அப்ப எல்லா நிலைகளிலும் சாட்சி, அந்த ஆத்மா மட்டும் தான் உள்ளது. எனவே அதுவே நமது உண்மையான அறிவு, சுயம் பிரகாச அறிவு. உடல், மனம், புத்தி போன்றவைகள் கிடையவே கிடையாது. ஏன்னா நாம் இதை நான் என்று அபிமானித்துக் கொண்டிருக்கின்ற அறியாமை நீங்கப்பட வேண்டும். அப்ப ஆத்மா என்று நாம் அறிந்தால் நாம் பிறப்பு மற்றும் இறப்பு என்ற சுழற்சியிலிருந்து நிரந்தரமாக விடுபட்டு விடுகின்றோம். ஆக இந்த உபாதிகளின் காரணமாகத்தான் நமக்கு நிறைய ஆத்மாக்கள் இருப்பதாக மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றன. அப்ப நம்ம ஆத்மா நிறைய இருக்குங்கிறது அஜ்ஞானத்தினால ஏற்றி வைக்கப்பட்ட விஷயம். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆத்மா இருக்குது, அந்த ஆத்மா இப்படி ஆகுது அப்படி ஆகுதுங்கிறது புரிதல் இல்லாம நம்மளுக்கு துவைதிகள் கிளப்பி விட்ட அந்த குட்டையில நாமளும் தெரியாம போய் மாறி ஊறி அதுதான் சத்தியம் என்பதாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படித்தான் நிறைய பேரால அது புகுத்தப்பட்டிருக்கிறதுனால அது பரவலா பரவிடுச்சு இல்லையா? அந்த மாதிரி விஷயங்களை தான் மனசும் அக்செப்ட் பண்ணும். ஏன்னா நம்ம நடைமுறையில பாக்குறோம் இல்லையா? நல்ல விஷயங்களை அவ்வளவு சீக்கிரம் யாரும் ஏத்துக்க மாட்டான். ஆனா கெட்ட விஷயம்னா ஒரு கூட்டமே ஏறி விழுந்து போகும். அதுதான் நிறைய நான் உதாரணம் எல்லாம் சொல்லியிருக்கிறேன். ஒருத்தன் பண்றான் ஒரு தப்புன்னா ஊரே தப்பு பண்ணுன்னு நான் சொல்லுவேன். சில விஷயங்கள் சொல்லுவேன், அதை முழுசா முடிக்காம அப்படியே கடந்து போவேன். போன தடவை கூட ஒரு உதாரணம் சொன்னேன். ஒரு ஜோசியர்காரர்கிட்ட போய் ஒரு அம்மா குழந்தை இல்லைன்னு கேட்ட உடனே அந்த ஜோசியக்காரர் என்ன சொல்றாரு? குழந்தை உண்டாகணும்னா இந்த கோயில்ல போய் ஒரு தொட்டில் கட்டுன்னு சொல்றாரு. அப்ப இந்த அம்மாவும் போய் ஒரு தொட்டில் கட்டிட்டு வருது. இந்த நம்பிக்கை எப்படி எனக்கு குழந்தை ஆயிடும் அப்படின்ட்டு. அதனால குழந்தை அந்த அம்மாவுக்கு வந்துருச்சு.
அதை பார்த்து இன்னொரு அம்மா என்ன பண்ணும், ஓ நானும் போய் அந்த கோயில்ல தொட்டில் கட்டுறேன்ட்டு அந்த அம்மாவும் போய் தொட்டில் கட்டும். அப்புறம் இன்னொரு அம்மா போகும். கடைசியில அந்த கோயில்ல போய் பார்த்தோம்னா, அந்த மரத்தை சுத்தி தொட்டிலாவே தொங்கிட்டு இருக்கும். அந்த மரமே தெரியாது. எங்க பார்த்தாலும் தொட்டில். அப்புறம் அதே மாதிரி ஒருத்தன் கதை விடுவான். உங்க புருஷனுக்கு வந்து கண்டம் இருக்குது. அதனால அவர் ஏதாவது விபத்துல அடிபட வாய்ப்பு இருக்குது. நீங்க இந்த அம்பாள் கிட்ட போய் வேண்டிக்கிட்டு தாலி அந்த மரத்துல கட்டிட்டு வந்துருங்க. அப்போ உங்களுக்கு அந்த தாலி தோஷம் நீங்கி உங்க புருஷனுக்கு வந்து ஆரோக்கியம் மேம்படும். அப்புறம் அவருக்கு அந்த விபத்து தவிர்க்கப்படும். அம்பாள் பார்த்துக்குவா அப்படின்றுவான். அப்ப உடனே ஒரு அம்மா போய் அந்த மரத்துல தாலி கட்டும். அப்புறம் பாத்தீங்கன்னா, அந்த மரம் சுத்தி தாலியா தொங்கிட்டு இருக்கும். எங்க பார்த்தாலும் தாலி கயிறு. அது மரமே தெரியாது. அப்படி ஒரு கூட்டம். அப்ப எதுக்கு இத நான் சொல்றேன்னா, அதாவது ஒருத்தன் வந்து தவறு பண்றான்னா, எளிதாக மற்றவனும் அதை செய்வான். ஆனா நல்ல விஷயங்கள சொல்லி பாருங்களேன், ஒருத்தனும் கேட்க மாட்டான். நல்லது மட்டும் நீங்க சொல்லுங்க, யாரும் கேட்க மாட்டாங்க. கெட்டத நீங்க சொன்னீங்கன்னா கூட்டம் அலமோதும். அப்படித்தானே இப்ப இந்த உலகத்துல வந்து இந்த கோயில் குளத்துலலாம் ஏன் இவ்வளவு கூட்டம் ஆயிடுச்சு? என்றைக்குமே இல்லாத கூட்டம் இப்ப அதிகமாகுது. நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா கோயில்ல? ஏன் இந்த மாரி கோயில் அதிகமாகுது? இப்ப நான் எனக்கு விவரம் தெரிஞ்ச வரைக்கும், சின்ன வயசுலலாம் திருவண்ணாமலையில பௌர்ணமி அன்னைக்கு ஒரு 10 பேர், 50 பேர், ஒரு 100 பேர் நடப்பாங்க. பௌர்ணமி கிரிவலத்துல. அப்ப வந்து நாமெல்லாம் கோயிலுக்கு போய் சுத்தி வரோம் அப்படின்னா, பெரிய ஒரு விசேஷமெல்லாம் இருக்காது. பௌர்ணமியில ஒரு கிரிவலம் போறதுங்கிறது அந்த உள்ளூர்காரங்க போயிட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு 10 பேர், 50 பேர், 100 பேர் போவோம் அதிகபட்சமா அவ்வளவுதான். ஆனா இன்றைக்கு இப்ப கடந்த நியூஸ் பார்த்தேன். சித்ரா பௌர்ணமியில அப்படியே நடக்க கால் வைக்கவே நடம் இல்லையாமா. கர்ப்பிணி பெண் நடப்பது போல கிரிவலம் வந்தால் தான் இறைவன் அள்ளி கொடுப்பான்னு யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்க ஜோசியக்காரர். அப்ப உடனே எல்லாரும் அந்த கர்ப்பிணி பெண் போல நடந்தோம். ஏன்னா நமக்கு அந்த கிரிவலம் வர்றதுக்கு அவ்வளவு கூட்டம். அதனால நான் காலை வீசி கையை வீசி கூட நடக்க முடியலைங்க. அப்படியே ஒவ்வொரு அடியா எடுத்து வச்சு அந்த கிரிவலம் வர்றதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. ஆனா பகவான் அள்ளி கொடுத்துட்டாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை. ஏன் அப்படின்னா, இதெல்லாம் வந்து எப்படி இவ்வளவு பாப்புலாரிட்டி ஆச்சு அப்படின்னா, இன்னைக்கு தான் யூடியூப் இருக்கு. இன்னைக்கு தான் யூடியூப் இருக்குது. நெறைய கதை விடுறதெல்லாம் மக்கள் நம்புறாங்க. அப்ப இந்த யூடியூப்ல அந்த மாரி விஷயத்த சொல்ற சேனல்ல பார்த்தீங்கன்னா, வியூவர்ஸ் வந்து மோர் தென் 10 லேக்ஸ், 15 லேக்ஸ், 20 லேக்ஸ் எல்லாம் இருக்காங்க. இப்ப நாம இந்த விஷயத்த சொல்றோம். 10 பேர், 20 பேர், 30 பேர் தாண்ட மாட்டேங்குது. உண்மையான விஷயத்த சொன்னா, அதிகபட்சமா நம்முடைய சேனல்ல ஒரு 100, 150 பேர் பார்க்கிறதே பெரும்பாடா இருக்கு. ஆனா, பொய்யான ஒரு விஷயத்த சொல்ற சேனல்ல பல லட்சக்கணக்கான ஆட்கள் பார்க்குறாங்க. அப்ப அது என்ன காரணம்? அந்த நம்பிக்கை மனசு வந்து அந்த நம்பிக்கைய உண்டாக்கி, அதை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு இவர்கள் பணம் பண்ணிக்கிறாங்க. அவங்க அத உண்மைன்னு நம்பிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இங்க இறைவன் வந்து என்ன அந்த திருவண்ணாமலையில கிரிவலம் வந்தா தான் அருள் புரியிறான்னு சொன்னாரா? என்னைக்காவது சிவபெருமான் தோன்றி, நீங்கலாம் வந்து எனக்கு திருவண்ணாமலையில பௌர்ணமி அன்னைக்கு சுத்தி வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அருள் குடுப்பேன். வேற எந்த டைம்லயும் நான் உங்களுக்கு அருள் குடுக்க மாட்டேன்னு எங்கேயாவது அவர் எழுதி குடுத்தாரா? கிடையவே கிடையாது. ஆனா இவர்களா என்ன பண்றாங்கன்னா, இப்படி எல்லாம் கற்பனை பண்ணிக்கிட்டு, இது மாரி ஒரு முட்டாள்தனத்த பரப்பிக்கிட்டு, இன்றைய பக்தி வந்து மூட நம்பிக்கைகளும், மூட பக்தியாகவும் மாற்றப்பட்டு விட்டது. ஏன்னா, அத மாற்றப்பட்டதற்கு காரணம் என்னன்னா, மூடர்களே அதை வந்து உண்டாக்கி விட்டார்கள். அதாவது இந்த அஞ்ஞானிகளே இந்த மாரி அஞ்ஞான விஷயங்களை உலகத்துல பரப்பி, இவர்கள் எப்படி முட்டாள்களாக வாழ்ந்தார்களோ, அதுபோல மக்கள்களையும் முட்டாளாக மாற்றி, எந்த ஒரு விஷயத்திலயுமே ஒரு புரிதல் இல்லாம, மனம் போன போக்குல போகக்கூடிய மனிதர்கள தான் நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த வித்தியாசங்கள் பல ஆன்மாக்கள் இருப்பதாக சொல்லப்படுறது, பல கடவுள்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த கோயில்களுக்கு போயிட்டு வந்தா இப்படி அள்ளி குடுப்பாருன்னு நம்பப்படுவது, எல்லாமே மனதனுடைய சேஷ்டை. இது பூரா மனம் கற்பித்துக் கொண்ட கற்பிதம் அப்படின்னு நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும். ஏன்னா இந்த மாரி விஷயங்கள நான் சொல்லும்போது உங்களுக்கு சங்கட்டமா இருக்கும். ஆனா இந்த மேல்நிலை பாடத்துக்குள்ள வரும்போது, இதெல்லாம் புரிதலினுடைய அடிப்படையில பார்த்தீங்கன்னா, இங்க அறிவுக்கு வேறாக எதுவும் இல்லை. அந்த தூய அறிவாக நீயே இருக்கிறாய் என்று சொல்லும்போது, அந்த தூய அறிவு பிரகாசிக்கின்ற மனமே நம்மிடத்துல இருக்குது. ஏன்னா, அதனுடைய அதிஷ்டானத்துல மனம் இயங்கிக் கொண்டிருக்கிறதுனால, அந்த மனம் எப்படிப்பட்டது? கற்பக விருட்சம் அப்படின்னு நான் மீண்டும், மீண்டும் ஒவ்வொரு பாடத்திலயும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அந்த கற்பக விருட்சம்னா என்ன? கேட்பதையெல்லாம் கொடுக்கக்கூடிய ஆற்றல் நம்மிடத்திலேயே இருக்கிறது. அப்ப நம்மிடத்திலே இருக்கும்போது நீங்க கடவுள்கிட்ட போய் வழிபாடு பண்றதுங்கிறது, அஞ்ஞானத்தினால தான். நீங்க அங்க போய் வேண்டி அந்த விஷயம் நடக்குதுங்கிறது உங்களுடைய மனோதிடத்தின் நம்பிக்கையில் தான் நடக்குதே தவிர, கடவுள் உங்களுக்கு அந்த மாரிலாம் ஒண்ணுமே செய்றதில்ல. ஏன்னா கடவுள் எதையுமே செய்ய மாட்டார். இங்க பிரம்மத்தினுடைய நிலைப்பாடு என்னன்னா, அவர் தன்னில் தானாய், தன்மயமாய், தனித்துவமாய் இருக்கிறது மட்டும் தான் அவருடைய வேலை. அவர் யாருக்கும் வந்து முக்கியத்துவம் குடுக்க மாட்டார். இப்ப இவர் கிரிவலம் வந்துட்டாரு, இவருக்கு அள்ளி குடுத்துர்றேன். அவர் கிரிவலமே வரல, அவர நான் கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா, அவர் கடவுளா? யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தர் கிரிவலமே வரமாட்டேங்கிறான். அவனுக்கு வந்து நான் அருள் புரிய மாட்டேன். ஆனா பௌர்ணமி, பௌர்ணமி கிரிவலம் வரான். இவனுக்கு நான் அருள் புரிவேன்னு ஒரு கடவுள் சொன்னார்னா, அவர் கடவுளே கிடையாது. ஏன்னா அவருக்கு வந்து இருமைகள் இருக்கு. பேதம புத்தி இருக்குது.
அப்புறம் அவரை வணங்கணும்னு எதிர்பார்ப்பு இருக்குது. என்னை வந்து வணங்குறவனுக்கு தான் நான் அருள் புரிவேன்னு சொல்றாருன்னா, அவர் கடவுளாக இருக்க முடியுமா? நிச்சயமாக அவர் கடவுளாக இருக்க முடியாது. அப்ப இது கூட ஒரு காமன் சென்ஸ் நம்ம இடத்துல இல்ல. ஏன்னா கடவுள வந்து நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, ஒரு வியாபாரியாட்டம் பார்க்கிறோம். கடைவீதியில போய் ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்றப்போ, நம்ம எப்படி நமக்கு சாதகமான பணத்த குடுத்து நமக்கு சாதகமான பொருள வாங்குறோமோ, அவரவர்கிட்ட இருக்கிற வசதிக்கு தகுந்த மாரி வாங்கி சாப்பிடுறோமோ, பொருள்களை வாங்கி அனுபவிக்கிறோமோ, அது மாரி கடவுள்கிட்டயும் அவங்க வசதிக்கு தகுந்த மாரி அணுகுறோம். நான் வந்து உன்ன இப்படி பார்த்தேன்னா, இப்படி இவ்வளவு செலவு பண்றேன் அப்படின்ட்டு. பாரு இன்னைக்கு ஒரு நியூஸ் பார்த்தேன். பொள்ளாச்சி மாசாணி அம்மன் கோயில்ல 33 கிலோ தங்கத்த போட்டிருக்கான் உண்டியல்ல. அவன் 33 கிலோ உண்டியல்ல தங்கத்துல போட்டிருக்கான். அரசாங்கம் அத என்ன எடுத்து உருக்கிடுங்கன்றுச்சு. அப்போ இந்த 33 கிலோ தங்கத்த கொண்டு போய் அந்த மாசாணி அம்மன் கோயில் உண்டியல்ல போட்டிருக்கான் பொள்ளாச்சியில அப்படின்னா, அந்த பணத்த உண்மையிலேயே இந்த மாரி ஞான பாதையில வந்து புரிதல் இருக்கிறவனா இருந்தா, அது எத்தன நன்மை செய்யலாம்? எத்தன குடும்பங்களுக்கு நன்மை செய்யலாம்? இல்லாதவன் கஷ்டப்படுறான், சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கிறான், வாழ வழி தெரியாம இருக்கிறான், பிழைக்க வழி தெரியாம இருக்கிறான். அவனுக்கெல்லாம் உதவி பண்ணலாம் இல்லையா? ஏன்னா அவனுக்குள்ள இறைவன் இருக்கான்னு தெரியாதனால தானே உண்டியல்ல கொண்டு போய் போடுறான். மாசாணி அம்மன் கிட்ட மட்டும் தான் அவன் நம்புறான். மற்ற இடத்துல கடவுள் இருக்கிற மாரி நம்ப மாட்டேங்கிறான். அப்ப இது மாரி மூட பக்திகள். அதனால தான் திருப்பதியில அப்படி காசு கொட்டுது. திருப்பதியில போய் கொட்டோன்னு கொட்டுறான் இல்லையா? ஏன்னா பகவான் பாலாஜிய வந்து என்ன பண்ணிக்கிறான்? தனக்கு பார்ட்னர் ஆக்கிக்கிறான் பிசினஸ்ல. இந்த பிசினஸ்க்கு நீ ஒரு பார்ட்னர். நம்ம 2 பேரும் சேர்ந்து சம்பாதிக்கிறோம். அதுல வர்ற ஷேர உனக்கு நான் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50-50 கூட வச்சுக்கிறது இல்ல. 75-25. இவனுக்கு 75. ஏன்னா இவன் டைரக்டா லைவா வொர்க் பண்றான். அவர் பாலாஜி வந்து அருள் மட்டும் புரியிறாரு அங்க உட்கார்ந்துகிட்டு. அதனால அவருக்கு 25%. அந்த 25% பாத்தீங்கன்னா மோர் தேன் குரோர்ஸ் லெவல்ல கொண்டு போய் உண்டியல்ல கொட்டுறவன்லாம் இருக்கிறான். பல கோடிகள் கொட்டுறவன்லாம் இருக்கிறான். அப்ப எப்படி பிசினஸ் நடந்துகிட்டு இருக்குன்னு பாருங்க. என்ன மாரி பிசினஸ் அவன் பண்றான்னு பாருங்க. இதெல்லாம் நமக்கு எவ்வளவு ஒரு முட்டாள் ஜனங்க முட்டாள்தனமா வாழ்ந்துட்டு இருக்காங்கறத இங்க சுட்டிக்காட்ட விரும்புறேன். அதனாலதான் இந்த உபனிஷத் சொல்லுது. ஒரே ஒரு ஆத்மா தான் இருக்குது. அதை புரிந்து கொள்ளுங்க. அந்த ஆத்மா இந்த 3 அவஸ்தைகளுக்கும் சாட்சியாக இருக்கிறதுன்னு புரிந்து கொண்டீங்கன்னா, இந்த 3 உலகமும் கனவு நிலை, விழிப்பு நிலை, ஆழ் உறக்க நிலை என்பது கற்பிதம். இதுல போய் ஏன் மயங்குறீங்க? நீங்க அதற்கு அப்பாற்பட்ட ஆன்மா, தூய அறிவு, என்றென்றும் சாஸ்வதமா இருக்கிறவர்கள் நீங்க. நீங்க வந்து போறவன் கிடையாது. அதனால இங்க எதுவுமே உண்மை கிடையாது அப்படின்னு அவ்வளவு ஆணித்தரமா எடுத்து சொல்லுது. அப்ப அஞ்ஞானத்தினால இந்த உடம்பு வந்திருக்குது. அஞ்ஞானத்தினால இந்த மனசு வந்திருக்குது. அதனால இது இருக்கிற வரைக்கும் இந்த உண்மையை தெரிந்து கொண்டு, இந்த உலகத்த ஒரு திரைப்படம் மாரி வாழ்ந்துட்டு போணுமே தவிர, வேற எந்த விவகாரத்துல ஈடுபட்டுக் கொண்டிருந்தாலும், அதனுடைய ரிசல்ட் வந்து நமக்கு அந்த செய்யக்கூடிய செயல் விளைவுகள் அடிப்படையில் அமைஞ்சிடும். அது நம்ம நல்லது நினைச்சு செஞ்சா, அது நமக்கு சாதகமா இருக்குன்னு சொல்லி நம்ம செய்வோம். பின்னாடி அது பாதகமா மாறும். அதனால எல்லாமே நமக்கு பின்னாடி வந்து பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடியதாகத்தான் இருக்கும். அந்த புரிதல் நம்ம இடத்துல கண்டிப்பாக வர வேண்டும். அப்ப அந்த அடிப்படையில இப்ப இந்த பாடத்திட்டங்கள் நம்மை மேலும் மனோரீதியாக நம்முடைய புரிதலை உயர்த்தி கொண்டு போகிறது. இது மாரி இன்னும் அடுத்தடுத்த மந்திரங்கள்ல இன்னும் நிறைய விஷயங்களை இந்த இவரு ரிஷி வந்து நமக்கு புரிய வைக்க போறார். அதனால இந்த 11வது ஸ்லோகத்தோட இன்றைய வகுப்பை நான் நிறைவு செய்கின்றேன். 12வது ஸ்லோகத்திலிருந்து நாளை வகுப்பை பார்க்கலாம். நன்றி. ஓம் தத் சத்.